See, you have to pray let go prayers. என்ன prayer அது? let go. let go னா அர்த்தம் விட்டு கொடுக்கிற ஜெபம். என்னத்தை விட்டு கொடுக்கிற ஜெபம்? நம்மளுடைய கவலைகளை, நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டு கொடுத்துறோம். ஆண்டவரே, இது எனக்கு நீங்க கொடுத்த அழைப்பு, இது நீங்க கொடுத்த அழைப்பு, இது உங்களுடைய அழைப்பு ஆண்டவரே. இது நீங்க எனக்கு கொடுத்த பிள்ளை, அதனால இது உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே. இது நீங்க எனக்கு கொடுத்த வாழ்க்கை, அதனால இது உங்களுக்கு சொந்தமான வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை. நான் எல்லாத்தையும் உங்க கையில தர்றேன். நீங்க என் மேல அக்கறையா இருக்கிறீங்க, நீங்க என் மேல அக்கறையா இருக்கு. எவ்வளவு பேர் தெரியும் தேவன் நம்ம மேல அக்கறையா இருக்கிறான்னு சொல்லி? உண்மையாவே அப்ப ஜெபத்துல அவருடைய அக்கறை ஞாபகம் வச்சுக்கணும். அவர் நம்ம மேல அக்கறையா இருக்கிறான்றது நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். ஜெப வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மார்ட்டின் லூத்தர் சொல்றது போல, எப்படி மூச்சு விடாம நம்ம பொழைக்கிறது சாத்தியம் இல்லையோ, அதே போல ஜெப வாழ்க்கை இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துறது சாத்தியம் இல்லாத ஒரு காரியம். முதல் தடவை சத்தியம் வரும்போதே கிருபையோட சேர்ந்து தான் வருது. அப்ப கிருபை தான் சத்தியம். ஆமென். சத்தியத்தை பேசணும்னா அது கிருபையான விஷயமா இருக்கும். ஏன்னா தேவன் கிருபையானவராக இருக்கிறார். அப்போ சத்தியத்தை காமிச்சிங்களே எனக்குன்றார். தயவும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரனல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். அவர் சொல்றாருல, நான் கோலும் கையுமா தான் இந்த யோர்தானை கடந்து வந்தேன். அப்படின்னா என் கையில் ஒரு கோல் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்றார். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். இப்போ இந்த 2 பரிவாரங்களை நான் உடையவனானேன். அப்புறம் சொல்றாரு பாருங்களேன், என் சகோதரனாக ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். போகும்போது தனியாக தான் போனேன். இப்போ பாருங்க, என் குடும்பமாக வந்துட்டு இருக்கிறோம், வந்து எங்களை முறியடிப்பான்னு சொல்லி நாங்கள் பயந்துட்டு இருக்கிறோம். 12ஆம் வசனம் பாருங்க, தேவரீரோ நான் உமக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். கவனிச்சிங்களா? இதுதான் அவனுடைய ஜெபம். இந்த 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இந்த 4 வசனங்கள் யாக்கோபுடைய ஜெபம். இந்த ஜெபத்திலிருந்து ஒரு சில நன்மையான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ஓகே, எவ்வளோ பேர் ரெடியாக இருக்கிறீங்க பெற்றுக்கொள்றதுக்காக? ஸோ இப்போ ஏசா யாக்கோபை சாகடிக்க வர்றான்னு சொல்லி யாக்கோபுக்கு பயம். 400 பேர் ஆயுதங்களோட வந்தாங்கன்னா இப்போ சும்மா வராங்க, ஊர் சுற்றி பார்க்க வராங்களா? அப்போ ஏதோ ஒரு கெட்ட எண்ணத்தோடு அவன் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ கண்டிப்பாக யாக்கோபையும் அவன் மனைவிகளையும் பிள்ளைகளையும் சாவடிக்க வந்திருக்கிற நோக்கத்தோடு வந்திருக்கலாம். அதான் நம்மளுடைய அசம்ஷன் இப்போ வேதத்துடைய ஸ்டோரி பொறுத்த வரைக்கும். இப்போ யாக்கோபு ஜெபம் பண்ணுறாரு. இந்த ஜெபம் கர்த்தரை எவ்வளோ பிரியப்படுத்துச்சுன்னா, இந்த ஜெபத்தை கர்த்தர் நம்மளுக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த ஜெபத்தில் தேவனை பற்றி யாக்கோபுக்கு என்னென்ன ஐடியாஸ் இருந்துச்சு, எவ்வளோ பெரிய வெளிப்பாடுகள் இருந்துச்சுன்னு நம்ம இதில் பார்க்குறோம் நம்ம. ஓகே, அதே போல் இந்த ஜெபத்தை பண்ணும்போது யாக்கோபு ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஜெபத்துக்கு அப்புறமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசுவாசத்தில் வல்லமை மாதிரியெல்லாம் அவன் நடந்து காட்டல. ஜெபத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறான் யாக்கோபு, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துருக்குற அந்த ஆடு மாடு மிருகங்கள் அது எல்லாத்துலேயும் ஒரு கிஃப்ட் அனுப்பி வைக்கிறார் ஏசாவுக்கு. எப்படியாவது ஒரு மனசில் கொஞ்சம் இடம் பிடிக்கலாம், கொஞ்சம் அவர் சமாதானப்படுத்தி விடலாம் அப்படின்னு. ஜெபம் பண்ண பிறகும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இன்னும் அவிசுவாசத்திலே நடந்துக்கிற மாதிரியே இருக்குது. அப்படின்னா அந்த மார்க் சாப்டர் 9 verse 24 ஒரு தகப்பனை பற்றி பார்க்குறோம் தெரியுமா? இந்த தகப்பன் சொல்வார், இயேசுவை பார்த்து சொல்வார், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என்னுடைய அன்பிலீஃப் எனக்கு கொஞ்சம் நீங்கள் சகாயம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். லார்ட் ஐ பிலீவ் பட் ஹெல்ப் மை அன்பிலீவ். நான் நம்புகிறேன், ஆனாலும் அப்பப்போ சந்தேகம் வருது, எனக்கு காப்பாற்றுங்க ஆண்டவர். அப்போ யாக்கோபு இந்த இடத்துல ரொம்ப விசுவாசத்தில் வல்லவனா ஜெபம் பண்ணல, ஒரு சில சந்தேகங்களும் பயங்களும் நிறைஞ்சவனாவே தான் ஜெபம் பண்ணுறான். எவ்வளோ பேர் அப்போ சந்தோஷப்படுறீங்க இன்றைக்கி கற்றுக்கலான்னு இந்த லெசனை? ஏன்னா நம்ம கூட எல்லா டைமும் ஜெபத்தில் அப்படியே ஃபுல் ஃபெய்த்தில் ஜெபம் பண்ணுறோமா? நம்ம ஃபுல் இமோஷனில் ப்ரேயர் பண்ணியிருக்கிறோம், ஆனால் ஃபுல் ஃபெய்த்தில் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோன்ற வாய்ப்பு ஒரு வேளை ரொம்ப கம்மி. அப்போ நம்ம கூட ஒரு சில தடவை சந்தேகத்தோடும் பயத்தோடும் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் தேவன் எவ்வளோ கிருபையானவராக இருக்கிறார். ஆண்டவர் எவ்வளோ நம்மளோட ஜெபங்க கேட்குறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஒரு பலவீனனான ஒரு விசுவாசி ஜெபம் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் தேவனை பற்றின வெளிப்பாடுகள் அவனுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த ஜெபத்திலேருந்து 5 முக்கியமான விஷயங்கள், ஜெபிக்கும் போது இந்த 5 முக்கியமான விஷயங்கள் நம்ம மனதில் இருக்கணும். என்ன 5 முக்கியமான விஷயங்கள் பாருங்க. முதலாவது, யாக்கோபு எதை ஞாபகப்படுத்தி ஜெபம் பண்ணுறாருன்னு பார்க்கலாமா? ஓகே, எதை ஞாபகப்படுத்தி ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. 32ஆம் அதிகாரம் அதோடைய 9ஆம் வசனம். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே. எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே. அதுக்கப்புறம் யாக்கோபுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? யாக்கோபின் தேவனே. அப்போ இந்த 3 நாமங்களை பயன்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்க ஜெபம் பண்ணுவாங்க.
இந்த 3 நாமங்களை சொல்லும் போது அவங்க என்னத்தை ஞாபகப்படுத்திக்குவாங்க தெரியுமா? தேவனுடைய உடன்படிக்கையை ஞாபகப்படுத்திக்குவாங்க. ஏன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லணும்? ஏன்னா தேவன் இவங்க 3 பேர் மூலமாக இவங்க 3 பேருக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தின தன்னுடைய வாக்கு தத்தத்தின் அதை சார்ந்து இஸ்ரவேல் ஜனங்க ஜெபம் பண்றாங்கன்னு அர்த்தம். சோ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் சொல்லி யாக்கோப் ஆரம்பிக்கிறார்னா என்னத்தை ஞாபகப்படுத்திக்கிறார்? முதலாவது என்னத்தை ஞாபகப்படுத்திக்கிறாரு? ஆபிரகாமின் தேவன் என் தாத்தாவுக்கு தேவனா இருந்தார், எங்க அப்பாவுக்கும் தேவனா இருந்தார், இப்போ எனக்கும் தேவனா இருக்கிறார்னா முக்கியமான விஷயம். யாக்கோபு ஜெபம் பண்ணும்போது தான் மனதில் வைத்துக்கொண்ட ஞாபகப்படுத்தி கொண்ட மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தேவனுடைய உடன்படிக்கை. எழுதிங்க பார்க்கலாம். One of the most important things to keep in mind when you pray is God's covenant with you. God's covenant. அப்போ மனதளவில் நம்ம முதல் ஞாபகப்படுத்திக்க வேண்டியது அவருடைய உடன்படிக்கை. என்னவோ ஆண்டவர்கிட்ட பிரிஞ்சு போனவங்க மாதிரி நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. தேவனுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு வெளியே இருக்கிறவன் உள்ள இருக்கிற ராஜாவை பார்த்து கூக்குரலிடுற மாதிரி ஜெபம் பண்ணக்கூடாது. ராஜாவோட நெருக்கமாக இருக்கிற ராஜா வீட்டு பிள்ளைகளை போல நம்ம ஜெபம் பண்ண கற்றுக்கணும். கவனன்ட், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கவனன்ட், உடன்படிக்கை. பார், உடன்படிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கும் தேவனுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது. அதனால தான் தேவன் சொல்றார், நான் உன்னுடைய தேவனா இருக்கேன், நீங்க என்னுடைய ஜனமா இருக்கிறீங்க. ஏன்னா நமக்கும் அவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. நம்ம கூப்பிட்டா அவர் பதில் தருவார். நம்மளுடைய பிரச்சனையில அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். நம்ம தேவனை விட்டு பிரிஞ்சு போனவங்க இல்ல, பிரிஞ்சு போனவங்களா இருந்தோம். ஆனா நம்ம புதிய ஏற்பாட்டு கீழாக இருக்கிற காரணம் என்னது? ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்து மேல நம்பிக்கை வச்சதுனால இன்னைக்கு அவர் நம்மளுடைய தேவனா இருக்கிறார், நம்ம அவருடைய ஜனமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. கைவெட்டி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்குது. சொல்லுங்க, ஜெபத்துல நான் அதை ஞாபகப்படுத்திக்க போறேன். ஸோ நமக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்குதுன்ற நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ ஜெபம் பண்ணும் போதே தேவன் தூரமாக இருக்கிற மாதிரி ஜெபம் பண்ணக்கூடாது. புரியுது இல்லைங்களா? அதனால தான் ஜெபத்தில் நம்ம ரொம்ப கூச்சலிடணுன்றத நம்ம சொல்றது இல்லை. அதனால தான் ஜெபத்தில் நம்ம வார்த்தைகள் கூட என்னவோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு விருப்பப்படாத மாதிரியும் நம்ம வெளியிருந்து கர்த்தர் பிச்சைக்கார மாதிரி நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. புரியுதுல? ஆண்டவரே அப்பா ஆண்டவர் என்ன பிள்ளை மாதிரி பேசுனா, என்னவோ பக்கத்து வீட்டில் பிச்சை கிடைக்காம இந்த வீட்டில் வந்து எப்படியாவது கேட்டு வாங்கினுன்ற மாதிரி, ஆண்டவரே செய்வீரோ, அப்பா இறங்குவீரோ. அப்புறம் அப்படியே என்னவா இவருக்கு ஆண்டவருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி. பாரு, நம்ம அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு உரிமை இருக்குது. எபிரேயர் 4:16 கர்த்தர் சொல்றார் எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 4 அதுடைய 16 படிக்கிறவங்க கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா? உங்களுக்கு கிருபை தேவையா, இரக்கம் தேவையா? அவர் சொல்றாரு, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், பாத்தீங்களா என்னத்தை பெறுகிறோம்? இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். எல்லாம் சொல்லுங்க, இரக்கம் கிருபை, இது ரெண்டுமே ஆண்டவர் தராரு. அப்ப என்ன பண்ணுமா? நம்ம தைரியமாய் எப்படி வர்றோமா? தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். கிருபாசன தண்டையில் சேரக்கடவும் ஞான் சொல்றாரு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட யாரும் நெருங்க முடியாது, யாரும் போக முடியாது, யாரும் போகிற மாதிரி இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை ஹை பிரீஸ்ட்டு ரத்தத்தை எடுத்துகிட்டு உள்ளே போகணும். இவர் ரத்தத்தை எடுத்துகிட்டு உள்ளே போவார். கர்த்தர் உடைய அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே ஒரு தடவையும், அவர் நின்றுட்டு இருக்கிற இடத்து மேலே 7 தடவை, அவரு அந்த ஃப்ளோர் மேலே அவர் நின்றுட்டு இருக்கிற இடத்துல 7 தடவை தெளிச்சுட்டு இவர் வெளியே வரணும். கர்த்தருடைய பலியை அங்கீகரிச்சிட்டார்னா, கர்த்தர் இவர் செய்த ஜபத்தை அங்கீகரிச்சிட்டார்னா இவர் வெற்றிகரமாக உயிரோட திரும்பி வருவார். இல்லைனா இவர் காணாமல் போயிடுவார், வரமாட்டார். அப்படின்னா உயிரோட வரமாட்டார்னு சொல்ல வரேன் நான். ஏன்னா பாருங்க, அதனால தான் அந்த ஆசாரியனுடைய ட்ரெஸ்ஸுடைய நுனியில் ஆண்டவர் வந்து சின்ன சின்ன பெல்ஸை தொங்க விட சொல்கிறார். சின்ன சின்ன பெல்ஸ்னால் இப்போ கொலுசு ஞாபகம் வச்சுங்களேன். இப்போ கொலுசில் என்ன இருக்குது? சின்ன சின்ன பெல்ஸ் தானே. இந்த மாதிரி பெல்ஸை ஆண்டவர் ஒரு ப்ரீஸ்டுடைய துணியிலேயே செய்ய சொல்கிறார். ஏன்? அப்போ யோசிச்சு பாருங்க, சர்ச்சில் ஏதோ சின்ன பசங்க ஓடி விளாட்ற மாதிரி இருக்குமோ இல்லையா? ஒரு சில தடவை சத்தம், என்ன குட்டி பசங்க கொலுசு போட்டு, குட்டி பசங்க இல்லை, ஆசாரியன் வேலை செஞ்சுக்கிறாரு. அவருடைய துணி ஓரமாக கொலுசு வைக்க சொல்லிட்டார் ஆண்டவர். ஏன் வைக்க சொன்னாருன்றீங்க? ஏன் பிள்ளைகளுக்கு கொலுசு போட்டு விடுறோம்? அழகுக்காக மட்டும் இல்லை, ஆனால் எதுக்காக? அவங்க மூவ் ஆகும்போது நம்மளுக்கு தெரியுது நம்ம பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ பிள்ளை உள்ளே தூங்கிட்டு இருக்குது, காலில் கொலுசு போட்டு விட்டுருக்குறோன்னா, இப்போ பையன்களுக்கு போட்டு விடாதீங்க தயவுசெய்து. ஒரு சில பேர் அந்த பையன் குழந்தை பிறந்துட்டான், பையன் குழந்தையானே ட்ரீட் பண்ணுறதில்ல. அவனுக்கு பொட்டை வச்சு, அவனுக்கு ஒரு ஃப்ராக்கை போட்டு 7 ஃபோட்டோவை பிடிச்சி அதை ஃபேஸ்புக்கில் போட்டு அப்படியே அவனை அசிங்கப்படுத்தி அதை ஃபோட்டோ ஆல்பம்லேயே அப்படி வைக்கிறது பாரு. சின்ன வயசில் பொண்ணு மாதிரி ராங், அப்சல்யூட்லி ராங். நான் சொல்வேன் பாருங்களேன், இது ரொம்ப தவறான ஒரு ப்ராக்டிஸ் இது. ஏன்னா பிசாசானவன் ஐடென்டிட்டி கன்ஃபியூஷனை கொண்டு வரணும்னு அவன் விருப்பப்படுறான்றது விஷயம் நல்லா கொஞ்சம். ஒரு சில விஷயங்கள் விளையாட்டுத்தனத்தில் நம்ம செஞ்சுருவோம். ஆனால்
ஆண்டவர் ஒரு இடத்துல வேதத்தில் சொல்கிறாரு, ஆண்களுடைய துணியை ஆண்கள் போடுங்க, பொண்ணுங்களுடைய துணியை பொண்ணுங்க போடுங்க. பொண்ணுங்க ஆண்களுடைய துணியை போட்டுன்னு இருக்காதீங்க, ஆண்கள் பொண்ணுங்களுடைய துணியை போட்டுன்னு இருக்காதீங்க. இது காரணம் என்னன்னா, துணி மாத்திரனால இன்ஃபெக்ஷன் வந்துடும், இல்லை உன் மூஞ்சிக்கு செட் ஆக மாட்டேங்குது, இதெல்லாம் என்ன பழக்கம்? அப்படி இல்லை. இது என்ன தெரியுமா? இது ஒரு ஜெண்டர் கன்ஃபியூஷனை பிசாசான கொண்டு வர்றான். ஆண்களை நீ பெண், ஆக்சுவலாக நீ வந்து உள்ள ஒரு பொண்ணு, உன் மனசில் நீ பொண்ணு, அதனால பொண்ணு மாதிரி மாற்றிக்கோ, ஆப்ரேஷன் பண்ணிக்கோ, துணி போட்டுக்க. இப்படி ஒரு ஜெண்டர் கன்ஃபியூஷனை பிசாசான கொண்டு வருவான். சரியா? இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ஜெண்டர் கன்ஃபியூஷன் வந்து உலகமெங்கும் பரவிட்டு இருக்குது. ஆண்கள் பெண்களை போல நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, பெண்கள் ஆண்களை போல மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து வியாதின்னு கொண்டு வராங்க, பலவீனம் கொண்டு வராங்க. ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டு சொல்கிறார், இது ஜெண்டர் கன்ஃபியூஷன். என்னது இது? ஜெண்டர் கன்ஃபியூஷன். ஸோ ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. எல்லா விதமான பாவிகளுக்கும் எப்படி கர்த்தர் கிருபையானவராகவோ ரட்சிப்பு அவைலபிள் ஆக்குறாரோ, அதே போல இந்த ஜெண்டர் கன்ஃபியூஷனில் தொலைஞ்சு போன, பாவத்தின் சிந்தையில் தொலைஞ்சு போயிருக்கிற அந்த ஜனங்க மேலே கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவங்களையும் ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கவனிங்க, அது ஒரு பலவீனமோ இல்லை ஒரு ஹேண்டிகேப் சிச்சுவேஷன் இல்லை. அது பாவ சிந்தையினால, மனுஷனுடைய இச்சையினால, அவன் விழுந்து போன ஒரு நேச்சர்னால வெளியே வர்ற அந்த விஷயம் தான் இந்த நம்ம பார்க்குறோம். தெரியுமா, நிறைய விதமான இந்த ஆல்ஃபபெட்டிக் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, LGBTQ+. இப்போ ப்ளஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அது என்ன வேணாலும் அவன் ஐடென்டிட்டியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது எதையோ பேசி நான் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ஆனாலும் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பொண்ணுங்களே பையனுங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டு, சரியா, அப்படியே இல்லை பையனாக பிறப்பான்னு சொல்லி பார்த்தா பொண்ணாக பிறந்துச்சு, அதனால் பாய் கட் பண்ணி விடுவேன், அதனால் பேண்ட்டு சட்டு போட்டு தான் நான் வளர்ப்பேன்றது வந்து முட்டாள்தனம்னு சொல்வேன் நான். அது ஒரு தெளிவில்லை. தெர் இஸ் நோ விஸ்டம் இன் தட். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு ஆண் குழந்தைங்க பிறந்தாங்கன்னா பொம்பளை பசங்களுடைய துணிங்களை போட்டு விட்டு ஃபோட்டோ பிடிச்சி அவங்கள பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்கள். அது முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஓகே, ஆனால் ஏன் கொலுசு போட்டு விடுறோம்? நம்ம சிறு பிள்ளைகளுக்கு அவங்க தூங்கிட்டு இருக்கிறான்னு வச்சுங்களேன், சடனாக கொலுசு சத்தம் கேட்குது, எந்திரிக்கிறாள் குழந்தை, இல்லையா, குழந்தை எந்திரிச்சு ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிட்டாங்களோ போய் பார்க்கலாம். இப்போது அப்படியே ஹை ப்ரீஸ்ட்டுக்கு வரலாம். நம்ம அங்கே தான் வந்தோம். நம்ம கரெக்டாக அவருடைய ட்ரெஸ்ஸில் கொலுசு இருக்கும். காரணம் என்னது? அவர் உள்ளே போய் வேலை செஞ்சு உசுரோடு இருந்தாருன்னா கொலுசு சத்தம் கேட்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பாவ நிவாரண பலி கொடுக்குறோம் தெரியுமா, அட்டோன்மெண்ட், டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அன்னைக்கு ஒரு ரத்தத்தை எடுத்துட்டு கிருபாசனம், அது பேர் என்னது பாருங்க, உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே ஒரு மர்சி சீட் இருந்துச்சு இல்லையா, அந்த மர்சி சீட்டை தான் கிருபாசனம்னு சொல்லுவோம். அதுதான் தேவனுடைய சிங்காசனம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் பைபிளில் த த்ரோன் ஆஃப் காட்னு இருக்கும், தமிழ் பைபிளில் கிருபாசனம்னு இருக்குது. பாருங்க, த்ரோன் ஆஃப் கிரேஸ்னு இருக்கும். அப்போ உடன்படிக்கை பெட்டி தான் கர்த்தருடைய சிங்காசனத்து போல. அப்போ பழைய ஏற்பாட்டில் ப்ரீஸ்டுங்க மட்டும்தான் போவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவாங்க. ரத்தத்தை தெளிக்கணும், கர்த்தர் அங்கீகரிச்சிட்டாருன்னா அந்த ரத்தத்தை, அந்த பலியை, இவர் உசுரோட திரும்பி வருவார் வெளியே. இவர் வெளியே வந்துட்டாருன்னா ஒரே கொண்டாட்டம், கர்த்தர் நம்ம ப்ரீஸ்ட்டை ஏற்றுக்கிட்டாரு, அப்போ நம்ம பலியை அவர் ஏற்றுக்கிட்டார், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம இப்போ எங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? புதிய ஏற்பாட்டில் அவர் சொல்கிறாரு, தைரியமாக நீங்கள் வாங்க. ப்ரீஸ்ட் மட்டும் வர்றதில்ல. பாரு, பழைய ஏற்பாட்டில் ப்ரீஸ்ட் போவார், அவரே தைரியமாக போக மாட்டார். அவரே கிருபாசன தண்டையில் தைரியமாக போகிற மாதிரி இல்லை. ஆனால் நமக்கு கர்த்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்தை திறந்து கொடுத்தார். எப்போ நடந்துச்சு இது? ஏசு கிறிஸ்துவான சிலுவையில் பிதாவினால் ஒதுக்கப்பட்ட போது, நம்மளுடைய பாவங்களை அவர் சுமந்த போது அவர் நமக்காக ஒதுக்கப்பட்டாரு. அன்னைக்கு ஏசு கிறிஸ்து சொல்றார் தெரியுமா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் உரத்த சத்தமா சொன்னாரு? ஏன்னா தேவனை விட்டு அவர் பிரிஞ்சிட்டார். தேவன் நம்மளுடைய பாவங்கள் அவர் மேல சுமத்துனதுனால அவருக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினை ஏற்பட்டாச்சு. ஆனால் வசனத்தில் நம்ம படிக்கிறோம், அப்பே நேரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிஞ்சிருந்த அந்த திரைச்சீலை ரெண்டாக கிழிந்தது. இப்போ கர்த்தர் நம்மளை பார்த்து தைரியமா கிருபாசன தண்டையில் வா. பழைய ஏற்பாட்டில் ப்ரீஸ்டே தைரியமாக வர முடியாது. இப்போ புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கூப்பிட்றாரு, தைரியமாக கிருபாசன தண்டையில் வா, வந்து என்னுடைய நன்மைகளை பெற்றுக்கொள். உனக்கு என்ன வேணும் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற சமயத்தில் இது உங்களுடைய ஜெபத்தின் நேரமா, இது உங்கள் தேவை நேரமா, வாட் எவர் நீட் யூ ஹேவ், ஏற்ற சமயத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் வான்றார். வா, உனக்கு எப்பெல்லாம் சகாயம் தேவையோ வா. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லையே. ப்ரீஸ்ட்டு தைரியமாகவும் போக முடியாது, அதே மாதிரி ஏற்ற சமயத்துலலாம் போகிற மாதிரி இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் உள்ளே போயிட்டு வரணும். இங்கே சொல்றார், ஏற்ற சமயத்தில் வா, சகாயம் செய்யும் கிருபை அடையும், தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். ஹல்லேலூயா. முதலாவது ஞாபகம் வச்சுங்க, யாக்கோபு போல. யாக்கோபு ஜெபத்துக்கு வர்றாரு, அன்னங்காரன் கொன்றுவானோன்னு சொல்கிற பயத்தில் வர்றாரு. ஆனால் முதலாவது ஞாபகப்படுத்திக்கிறாரு, இந்த தேவன் யார் தெரியுமா?
எனக்கும் என் தகப்பனுக்கும் அவருக்கு முன்னாடி இருந்த ஆபிரகாம் தகப்பனுக்கும் இவர் தேவனா இருந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கை ஈசாக்கு கண்டினியூ ஆகுது. ஈசாக்கு கொடுக்கப்பட்ட அதே உடன்படிக்கை எனக்கு கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தெரியும் நமக்கு தேவனுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குதுன்னு சொல்லி? ஒவ்வொரு தடவை ஜெப நேரத்துக்குள்ள வரும்போது தேவனோட ஒரு நெருக்கமாக இருக்கிற அந்த உடன்படிக்கை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். நம்ம அனாதைகள் மாதிரி ஜெபம் பண்ணக்கூடாது. உடன்படிக்கையில் இருக்கிறவங்களை போல நம்ம ஜெபம் பண்ணணும். தைரியமாக ஜெபம் பண்ணணும், உரிமையோட ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, அவர் என்ன எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னு பாருங்களேன். அவர் சொல்கிறார் ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. அப்ப யாக்கோபு சொல்றாரு, நீங்க சொல்லித்தானே வர்றேன், நீங்க தானே சொன்னீங்க அப்பா வீட்டுக்கு போன்னு, நீங்க சொல்லி தானே அத்தனையும் செஞ்சேன் நான், இப்போ எனக்கு நீங்க நன்மை செய்யணுமா இல்லையா? அப்போ ரெண்டாவதா ஜெபத்தில் ஞாபகப்படுத்திக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? எல்லாம் எழுதிங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை. முதலாவது தேவனுடைய உடன்படிக்கை, ரெண்டாவது எதை ஞாபகம் வச்சுக்கணும்? தேவனுடைய வார்த்தை. பாரு, நம்ம நல்லா வாழணும்னு டிசைட் பண்ணது யாரு? நம்மளா தேவனா? நம்ம ரட்சிக்கப்படணும்னு டிசைட் பண்ணது யாரு? நம்ம டிசைட் பண்ணமா அவர் டிசைட் பண்ணாரா? திருமணம்ன்றது தேவன் டிசைட் பண்ணாரா இல்லை நம்ம டிசைட் பண்ணமா? தேவன் தான். பிள்ளைகளை பெற்றெடுத்து நல்லா வாழணும் நம்ம ஆசை வச்சோமா? அவர் ஆசை வச்சார் நம்மளை வாழ வைக்கணும்னு சொல்லி. பார், வேலையில உயரணுன்றது நம்ம சித்தமா அவருடைய சித்தமா? யாருடைய வார்த்தை இது? அப்போ நம்ம நல்லா இருக்கணுன்றது அவருடைய வார்த்தை, நம்ம திருமணம் நல்லா இருக்கணுன்றது அவருடைய வார்த்தை, நம்மளுடைய குடும்பம் ஒருங்கிணைக்கப்பட்டு சமாதானமாக இருக்கணுன்றது அவருடைய வார்த்தை. எல்லாமே அவருடைய வார்த்தையை சார்ந்ததாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தைரியமாக ஜெபம் பண்ண கற்றுக்கணும். ஏன் நான் இதை ஸ்டார்ட் பண்ணலான்றவரே, நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. நான் எங்கேயோ அப்படியே கெட்டு போய் செத்து போயிருந்திருப்பேன், நான் நரகத்துக்கு போயிருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் என்னை தேடி வந்தீங்க, நீங்கள் மீட்டெடுத்தீங்க, நீங்கள் ரத்தத்தால் கழுவுனீங்க. இப்போ நீங்கள் எனக்கு வார்த்தை கொடுத்து சொல்கிறீங்க, நீ போ உன்னை முன்னேற்றுவேன்னு சொல்கிறீங்க, நீ முன்னாடி போ நான் உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்கிறீங்க. அதனால தான் நான் ஜெபம் பண்ணுறேன். உங்கள் வார்த்தையை கேட்டு நான் வந்திருக்கிறதுனால என் ஜெபத்தை நீங்க கேளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின் படி நம்ம வாழும்போது, அப்படின்னா நான் கீழ்ப்படிதலை பத்தி நான் பேசுறேன் இந்த நேரத்தில். ரொம்ப முக்கியமா எதை பத்தி ரொம்ப தெளிவா பேசிட்டு இருக்கிறேன்னா, அந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையின் அந்த ஒரு விஷயங்களும் கர்த்தருடைய வார்த்தையின் அந்த வாக்குத்தத்தத்தை நிமித்தம் நம்ம செய்யறோம் தெரியுமா? நல்ல குடும்பத்தை நடத்துறதா இருக்கலாம், வேலை விஷயத்தில் நம்ம உயர்றதா இருக்கலாம், நம்மளுடைய பிள்ளைகளுடைய ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம பேசுகிற விஷயமா இருக்கலாம், நம்ம திருமண வாழ்க்கையுடைய சுகத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுறதா இருக்கலாம். எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்ததாக இருக்குது. கவனிங்க, கர்த்தர் தன்னுடைய வார்த்தையில் கொடுக்காததை அவர் செஞ்சு முடிக்கணுன்ற கட்டாயம் இல்லை. God is not obligated to do something which is not in the word. வார்த்தையில் இல்லாததை அவர் துவங்கி வச்சதை அவர் செஞ்சு முடிக்கணுன்ற கட்டாயம் இல்லை. அவர் துவங்கி வச்சதை அவர் செஞ்சு முடிக்கணுன்ற கட்டாயம் இருக்குது. உண்மையா இல்லையா? அவர் ஆரம்பிச்சு வச்சாருன்னா அவர் மெயின்டைன் பண்ண கிருபை கொடுக்குறாரு. பாருங்க, இஸ்மவேல் ஆபிரகாம் வாழ்க்கையில் பிறக்கணுன்றது தேவனுடைய திட்டம் இல்லை. ஈசாக்கு ஆபிரகாம் வாழ்க்கையில் கொடுக்கப்படணுன்றது தேவனுடைய திட்டம். இஸ்மவேல் வளர்றான், இஸ்மவேலை வளர்க்கறதுக்கான கிருபை இல்லை. இஸ்மவேல் ரொம்ப கலாட்டா பண்ற பையனா இருக்கிறான். அதுவும் ஒரு குறிப்பிட்ட பேசேஜ் நம்ம பார்க்குறோம். இஸ்மவேல் துன்பப்படுத்தினான்னு பார்க்குறோம். நம்ம ஒரிஜினல் அந்த ஹீப்ரு எசன்ஸை போய் எடுத்தா ஒரு வேத வல்லுநர் டீச் பண்றாரு. அவர் சொல்றாரு, இஸ்மவேல் ஈசாக்க தொல்லை கொடுக்கும்போது சாராளுக்கு ஏன் ரொம்ப கோவம் வந்துச்சு? இது ஏதோ விளையாட்டுத்தனமான ஒரு விஷயம் இல்லைன்றாங்க. இது ஏதோ தம்பியை பிராங்க் பண்றான், சின்னதாக கலாட்டா பண்ணி விட்றான், கிள்ளி விட்றான், தள்ளி விட்றான் இல்லையா? கொலை பண்ணுன்ற ஒரு சதி திட்டத்தோடு அவன் துன்பப்படுத்தினானா. அப்போ பார், இஸ்மவேலுடைய வாழ்க்கையில் இஸ்மவேலை வளர்க்கறதுக்கான கிருபை இல்லை. கிருபை எந்த அளவுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா அவனை அனுப்பியே விடணுமா இருந்துச்சு. ஆகாரையும் இஸ்மவேலை அனுப்பிவிடு, ஆண்டவர் சொல்றாரு அனுப்பி விடுன்னு சொல்லி. அது கர்த்தருடைய வார்த்தைன்னு வேற நம்ம படிக்கிறோம். ரோமர் புத்தகத்தில் அந்த நிருபத்தில் பவுல் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது இஸ்மவேலை ஆகாரையும் அனுப்பிவிடுன்னு சொல்லி. அப்போ சாரால் ஆகாரி இஸ்மவேலை அனுப்பிவிடுன்னு சொல்றாங்க. ஏன்? ஏன்னா இஸ்மவேலை வளர்க்கறது கிருபை இல்லை, ஆனா ஈசாக்க வளர்க்கறது கிருபை இருக்குது. ஈசாக்கு நல்லா வளர்றார், தேவ தயவுல வளர்றார். ஈசாக்கு கர்த்தருடைய வழிகளில் வளர்றாரு. ஏன்னா ஆரம்பிச்சது யாரு? அதை பொறுத்தது தான். தேவன் கொடுத்ததை, தேவன் ஆரம்பிச்சதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஈசாக்க கொடுத்தது தேவன், ஈசாக்க வளர்க்கிறதுக்கு கிருபை கொடுக்கிறதும் தேவன். ஆனா இஸ்மவேலை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இஸ்மவேல் கிடைக்கணும் அப்படின்றது, இஸ்மவேல் பிறக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய ஒரிஜினல் பிளான் இல்லை. எதை ஆபிரகாம் தான் மாம்சத்தினால பெற்றெடுத்தானோ,
தான் மாம்சத்தினால தான் காப்பாற்றணுமா இருந்துச்சு, ஆனால் தான் மாம்சத்தில் பலன் இல்லாமல் போயிட்டாரு. ஆனால் ரெண்டாவது விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபிக்கிறோம் தெரியுமா, எனக்கு வேலை, நல்ல வேலை வேணும் ஆண்டவரே, கடன்லேருந்து வெளியே வரணும்னு ஜெபம் பண்ணுறோம் தெரியுமா, வியாதியிலேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க. இது எல்லாமே எதை சார்ந்தது? கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்தது. ஆரம்பித்தது யாரு? அவர். அதை நிறைவேற்றுறதும் யாரு? தேவன். எவ்வளோ பேர் விசுவாசம் இந்த நேரத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த வெளிப்பாடோட ஜெபம் பண்ணோன்னா, வார்த்தையின் மேலே ஜெபம் பண்ணோன்னா நம்மளுடைய ஜெபத்தில் ஒரு விசுவாசம் இருக்கும். ஒரு நாள் சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அவர் தான் ஆரம்பிச்சார். ஆனால் படகுல இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜீசஸ் அந்த படகுல தூங்கிட்டு இருக்கிறார். புயல் வர ஆரம்பிச்சிருது. அந்த படகை அங்கங்கே அதை இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுது. ஆனால் இந்த படகு போயிட்டு இருக்கிற நேரத்தில் புயல் மத்தியில் அந்த படகு சிக்கிட்டதுனால இவங்க பயந்துடுறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை எழுப்புறாங்க, ஐயா நீங்கள் என்ன தூங்கிட்டு இருக்கிறீங்களே, எங்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு. ஆனால் இந்த பயணத்தை ஆரம்பித்தது யார்? இந்த பயணம் ஆரம்பிக்கப்பட்டது அவருடைய வார்த்தையினால தானே. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லி சொன்னது ஜீசஸ். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா? நான் கவலைப்பட போகிறதில்ல, ஏன்னா இதை ஆரம்பித்தது தேவன், இதை கண்டிப்பாக நம்மளை கொண்டு போய் விடுறதும் தேவன் தான். அந்த வார்த்தையை அவங்க மறந்துட்டாங்க. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, வார்த்தையை மறந்துடாதீங்க. ஜெபம் பண்ணும்போது வார்த்தையை மறந்துட வேண்டாம். நம்ம உயரணும், நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி திட்டமிட்டதே தேவன் தான், ஆரம்பித்ததே அவர் தான். அப்போ யாக்கோபு சொல்கிறாரு, என் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே. தேவனுடைய உடன்படிக்கை ஞாபகப்படுத்திட்டார். அப்புறம் சொல்றார், உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, நீங்க சொன்னதுனால தான் நான் போனேன், மறந்துடாதீங்க. மூணாவதா பாருங்க அவர் எதை பத்தி பேசுறாருன்னு சொல்லி. மூணாவதா அவர் சொல்றாரு 10ஆம் வசனத்துல, அடியேனுக்கு தேவன் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன். மூணாவதா தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற அந்த கரிசனை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கரிசனை, கேர், காட்ஸ் கேர். எழுதிங்க பார்க்கலாம், காட்ஸ் கேர். ஆண்டவருடைய கைண்ட்னஸ், அவருடைய கேரை மறந்துடவே கூடாது, அவருடைய கரிசனையை மறந்துடக்கூடாது. Don't forget God's care upon your life. Don't forget God's care upon your life. ஜெபத்தில் ஆண்டவர் கைவிட்ட மாதிரி ஜெபம் பண்ணக்கூடாது. இவ்வளோ நாள் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தினாரு, அதுக்கு நம்ம தகுதி இல்லை. ஆனாலும் கர்த்தர் நமக்கு இலவசமா கிருபையினால அவருடைய தயவை காண்பிச்சு நம்மளை வாழ வச்சிருக்கிறாருன்னா இனிமேலும் நம்மளை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். சில நேரத்தில் ஜெபத்தில் வருவோம் பார், வந்து சொல்லுவோம், ஆண்டவரே எப்படி அடுத்தது செய்ய போகிறேன்னு தெரியலையே, நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, அடுத்த வருஷம் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஒரு சில பேர் எப்படி என் பிள்ளை வளர்ப்பேன்னு தெரியலையே, எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு தெரியலையே, எப்படி இந்த பிள்ளை கட்ட போகிறேன்னு தெரியலையே, ஐயோ ஆண்டவரே. ஆனால் அந்த நேரத்தில் ஞாபகம் வச்சுங்க பார், ஆவியான சில டைம் நம்ம ஞாபகப்படுத்துவார், இவ்வளோ நாள் எப்படி வந்த, நேற்று எப்படி பில்லை கட்டி முடிச்ச, போன மாதம் எப்படி உன் குடும்பத்தை நடத்தின, ஏன் முந்தின மாதம் ஒரு பிரச்சனை வச்சு அதை எப்படி டீல் பண்ண. ஆவியானவர் என்ன சொல் பண்ணுவார் நம்மகிட்ட ஆண்டவருடைய கேரை மறந்துட வேண்டாம். ஆண்டவர் ஏதோ கேர்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நம்ம மேலே ஒரு அக்கறை இல்லைன்ற மாதிரி பிசாசானவன் எண்ணத்தை கொண்டு வருவான் பார். உண்மையா இல்லையா? ஆண்டவர் எங்கே இப்போ வாழ்க்கையில் ஏன் உன் மேலே அக்கறையால் இந்த மாதிரி கேள்விகளை கொண்டு வருவான். அந்த நேரத்தில் நம்ம யாக்கோபை போல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், தேவன் என் மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். காட் கேர் சுவாமி. பக்கத்தில் ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் உங்களை மறக்கல சொல்லுங்க. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஜெபத்தில் முதலாவது அவருடைய உடன்படிக்கை ஞாபகம் வச்சுக்கணும், 2வது அவருடைய வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும், 3வது நம்ம மனதில் அவர் நம்ம மேலே கரிசனை உள்ளவர் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவருடைய தயவு இல்லாமல், அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. யாக்கோபு சொல்கிறாரு, உங்களுடைய தயவு, உங்களுடைய சத்தியத்தை நான் எவ்வளோ ஞாபகப்படுத்திக்கிறேன் ஆண்டவரே. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ், யுவர் ட்ரூத் அண்ட் யுவர் கிரேஸ். வெறும் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து வந்தேன், ஆனால் என்னை 2 பரிவாரங்களை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கன்னா, எனக்கு இவ்வளோ பெரிய சொத்து கொடுத்துருக்கிறீங்களே, இவ்வளோ ஜனங்களை கொடுத்துருக்கிறீங்களே, எவ்வளோ பெரிய செல்வந்தனா என்னை மாற்றிருக்கிறீங்க. எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஒரு சில பேர் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நம்ம ஞாபகப்படுத்திக்கலாமே. நம்மளுடைய குடும்பம் எந்த நிலையில் இருந்துச்சு, நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. ஒரு சில சூழ்நிலைகள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் பாருங்கள், யாருக்குமே தெரியாது நம்ம அந்த சூழ்நிலை கடந்து வந்திருக்கிறோம்னு சொல்லி. ஒரு சில கண்ணீரான இரவுகள் இருந்திருக்குது. ஒரு சில நாள் நம்ம நினச்சிருக்கிறோம் அடுத்த நாள் உயிரோடு இருப்போமான்னு சொல்லி
நம்ம நினைச்சிருக்கிறோம். ஒரு சில பேர் நினைச்சிருக்கிறோம் எப்படி தான் இந்த மாசத்தை நான் கடந்து போவேன். ஒரு சில பேர் பாருங்க, யாரோ ஒருத்தர் மரிச்சு போனாங்க, நம்ம நினைச்சோம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லை. யாரோ ஒருத்தர் நம்மளை பிரிஞ்சுட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு வேலையில நம்மளை நீக்கிட்டாங்க. எவ்வளவு தடவை நம்ம கவலைப்பட்டு இருந்திருக்கிறோம். ஆனா எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது, கர்த்தர் நம்மளை கைவிடல, கர்த்தர் நம்மளை விட்டு விலகவே இல்லை, கர்த்தர் நம்ம கூடவே இருந்தார். அவர் நம்மை இம்மட்டும் காத்தவர், வழி நடத்தினதுனால, இம்மட்டும் காத்தவர் ஜீவிக்கிறதுனால இனிமேல் அவர் நம்மளை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். இம்மட்டும் காத்து வழி நடத்தினார். ஜெபத்தில் அவருடைய அக்கறையை மறந்துடக்கூடாது. பாரு, சீஷருங்க இயேசுவை போய் எழுப்பும் போது என்னன்னு சொல்றாங்க, என்ன உங்களுக்கு நாங்களாம் செத்துங்கிறோம், உங்களுக்கு எங்க மேல அக்கறை இல்லையா? செத்துட்டு இருக்கிறோம், உங்களுக்கு என் மேல எங்க மேல அக்கறை இல்லையா? பாருங்க, அலைகள் இயேசுவை எழுப்பல, ஆனா சீஷர்களுடைய கூக்குரல் அவரை எழுப்புச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? புயல் என்ன பெரிய புயல், நீ தான் என் வாழ்க்கையில் முக்கியம்னு சொல்லி கர்த்தர் அவங்களுக்காக எந்திரிக்கிறார். ஒரு தாயுடைய உள்ளத்தை போல. எவ்வளோ பெரிய சத்தம் வந்தாலும் சில டைம் தாய் எந்திரிக்க மாட்டாங்க பாரு. ஏன்னா பாவம் அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, நல்லா தூங்கின்னு இருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை எந்திரிச்சிச்சுன்னா டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. சில டைம் தகப்பன்மார்கள் எந்திரிக்கிறது இல்லை, சில டைம் தகப்பன்மார்களுக்கு அந்த குரல் கேட்கறது இல்லையானா நம்மளுக்கு தெரில. ஒரு சில பேர் தகப்பன்மார்கள் ஒரு வேளை அவங்க வித்தியாசமான டயர்டில் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தாயுடைய உள்ளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பாரு. அந்த பிள்ளை எந்திரிச்ச உடனே டக்குன்னு இவங்க எந்திரிச்சுக்குவாங்க. அதுவும் கை குழந்தைங்களாம் இருக்கிற அவங்க வீடுகளில் தெரியும் பாரு, அந்த பிள்ளை அந்த குழந்தை பாவம் அப்போ தான் அம்மா தூங்கியிருக்கோம், அப்போ தான் எந்திரிக்கும் குழந்தை. ஏன்னா குழந்தைங்களை வளர்க்கும் போது அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும் பார். அப்படியே பக்கத்தில் ஒரு பட்டாசே வெடிப்பாங்க, குழந்தை எந்திரிக்காது. சில நேரத்தை பாரு, ஒரு அப்படியே வேகமாக ஒரு பைக் போவோம், அப்போ கூட எந்திரிக்காது. டிவி சத்தமாக ஓடின்னு ஆனாலும் எந்திரிக்காது. அம்மா இப்போ தான் 10 நிமிஷம் தூங்கியிருப்பாங்க, பட்டு நினச்சிக்கோங்க குழந்தை. அது ஒரு வித்தியாசமான ஒரு மிஸ்டேக்காக இருந்து வச்சுங்களேன். ஆனால் தாய்மார்களுடைய உள்ளமார்கள் எப்படின்னு சொல்லி நைட் நேரத்தில் அது 2 மணியாக இருக்கலாம், 3 மணியாக இருக்கலாம், அந்த பிள்ளையோடைய சத்தத்தை கேட்டு அம்மா ஏஞ்சி உட்காந்துருவாங்க. இப்போ தகப்பன்மார்கள் கேட்டால் கூட நல்ல ஒரு ஆண்டவரே மனைவி ஆசீர்வதிமா ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே, கமான் யூ கேன் டூ இட் என்கரேஜ் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க ஒரு சில தடவை. ஆனால் தாயுடைய உள்ளம் அப்படி இல்லை. அங்கே ஒரு தாயுடைய உள்ளத்தை நம்ம பார்க்குறோம். அலைகளுடைய சத்தம் இயேசுவை எழுப்பல, ஆனால் சீஷர்களுடைய கூக்குரல் எழுப்பிச்சவரை. எந்திரிச்ச உடனே அவர் திட்டல துப்பில். ஒரு சில பேர் எழுப்ப முடியாது, எழுப்புனீங்கன்னா உங்களுக்கு திட்டு விடும். கரெக்டாக இல்லையா? ஒரு சில பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க. எழுப்பிட்ட பிறகு அவங்க மூஞ்சை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன் எப்படி நீ என்னை எழுப்பினான்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ஜீசஸ் அப்படி பண்ணவே இல்லை. யோசிச்சு பாருங்க, ஜீசஸ் அப்படி இருந்தால் எப்படி இருந்திருக்குன்னு. ஆண்டவரே உங்களுக்கு அக்கறை இல்லையா நாங்கள் சாவுறது அப்படின்னோடனே ஜீசஸ் எந்திரிச்சு, செத்துச்சிங்களாப்போ உயிரிடத்தானே இருக்கிறீங்க, ஒரு நேரம் தூங்க விடுங்கடா மனுஷன்னு சொல்லியிருந்திருக்கலாம். இல்லை அப்படியே தண்ணி மேலே நடந்து போயிருக்கலாம். உண்மையா இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நாள் ஃபுல் பிரசங்கம் பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் அசந்து தூங்க விட மாட்டேங்கிறீங்க. நான் தான் சொல்லிட்டேனே அக்கறைக்கு போவோம்னு சொல்லி, நீங்களே வார்த்தை பேசக்கூடாதா? திட்டிருக்கலாமா இல்லையா ஜீசஸ்? ஆனால் வசனத்தை நம்ம படிக்கிறோம் பாருங்களேன். ஏசு புயலா அதட்டினாரு. சீஷர்களை பார்த்து கேட்குறாரு, உங்கள் விசுவாசம் எங்க? நல்லா கவனிங்க, என்ன அருமையாக பேசுறாரு பாருங்க. புயலா அதட்டுறாரு, சீஷர்கள்கிட்ட அக்கறையா பேசுறாரு. நம்மள அந்த ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சீஷர்களை அதட்டிட்டு புயலை நான் வரேன் புயலை அப்படின்னு புயல்கிட்ட போயிட்டு இருப்போம் நம்ம. ஆனால் ஜீசஸ் பாருங்க அங்கேயும் அக்கறையாக இருக்கிறார். ஆனால் சீசன் சொல்கிறாங்க, உங்களுக்கு நாங்கள் சாவுறது அக்கறை இல்லையா? எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு தெரியுமா? தான் அக்கறையான தேவனா இல்லையான்னு காமிக்கிற ஒரு சம்பவம் தான் அது. ஏன்னா இவங்க அக்கறைக்கு போய் சேர்ந்தாங்களே, எந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க? அங்கே கிட்டத்தட்ட 2000 6000 பிசாசுகள் உடைய ஒருத்தன் அவன் ஓடி வர்றான் பாருங்க. இவங்க அக்கறையில் போய் இவங்க போய் இறங்கின உடனே, கரையில் போய் நின்ன உடனே, கல்லறைகளில் சுற்றி திரிஞ்ச அந்த மனுஷன், பிசாசானவன் என்ன மாதிரி அவனை தொல்லை கொடுத்துருக்கிறான்னா, அந்த மனுஷன் துணி போடாமல் உடம்பெல்லாம் கல்லுங்களை வச்சு கிழிச்சுக்கின்னு நைட்டெல்லாம் கூச்சல் போட்டு கத்தி, எத்தனை செயினில் போட்டு அவனை கட்டினாலும் அவனை பிடிச்சி வைக்க முடியாதான். இந்த பிசாசுடைய அந்த தீய சக்தி அவனை அந்த அளவுக்கு தொல்லை கொடுத்துருக்குது பாருங்க. அவன் ஓடி வர்றான், ஓடி வந்து விடுறான் பாருங்க ஆண்டவருடைய பாதத்தில். ஜீசஸ் ஒரே வார்த்தையினால அந்த பிசாசை துரத்துறார். அந்த சீஷர்கள் கேட்ட கேள்விக்கு அன்னைக்கு ஒரு பதில், நாங்கள் சாகிறது உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? உங்களுக்கு அக்கறை இல்லையா? உங்களுக்கு கரிசனை இல்லையா? ஆண்டவர் உங்களுக்கு ஆன்சர் பண்றார், நான் யார் தெரியுமா? ஒரு ஊர்ல இருந்து ஒரு புயல் மத்தியில, என்னுடைய மினிஸ்ட்ரி டயர்ட் மத்தியில, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் நைட்டோட நைட்டு டிராவல் பண்ணிட்டு வருவேன். யாருக்காக? ஒரு மனுஷன் நாசமா போனானே, அந்த ஒரு மனுஷனை காப்பாற்றும்படி நான் கடந்து வர்ற தேவன் தான் நான். ஆண்டவர் சொல்றாரு, என் மேல எனக்கு மேல அக்கறை இல்லைன்னு சொல்றியா? நான் பார்த்தியா என் கிருபை எப்படி நான் வெளிப்படுத்துறேன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நைட் டிராவல் பண்ணி, இந்த டயர்ட் மத்தியிலையும் புயல் மத்தியிலையும் ஏன் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாரு? ஒரே ஒரு மனுஷன்
பிசாசு பிடிச்சவன் விடுதலை ஆகணுன்றதுக்காக. எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது கர்த்தர் நம்மளை தேடி வந்த நாட்கள்? எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஒரு சில தடவை நம்ம நினச்சி பார்த்தோம் நம்மளுக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி, ஆனால் தேவன் வந்தார். ஒரு சில பேர் இங்கே இருக்கிறோம் பாருங்க, தற்கொலையின் எண்ணத்தோடு இருந்தோம், தற்கொலையின் எண்ணத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தோம். பல நாட்கள் தற்கொலை பண்ணி சாகணும்னு நம்ம நினைச்சோம். ஆனால் யாரோ ஒருத்தர் சுவிசேஷத்தை ஷேர் பண்ணாங்க, யாரோ ஒருத்தர் நம்ம மேலே கை வச்சவும் பண்ணாங்க, யாரோ ஒருத்தர் தேவனுடைய அன்பை காமிச்சாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறோம். எப்படி சொல்லலாம் அவர் நம்ம மேலே அக்கறையா இல்லைன்னு சொல்லி? ஏதோ ஒரு சூழ்நிலை நீ கஷ்டமா இருக்கிறதுனால கர்த்தர் அக்கறை இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. ஏதோ ஒரு ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கலன்றதுனால தேவன் அக்கறையால நினைக்காதீங்க. கர்த்தர் நம்ம மேல அக்கறை இருந்ததுனால தான் பரலோகத்திலிருந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களையும் என்னை மீட்டெடுக்கிறதுக்காக அனுப்பி வச்சார். சிலுவையில் அவரை பலி கொடுத்தார். ஏன்னா நம்ம நாசமா போகிறது அவருடைய விருப்பம் இல்லை. அவர் நம்ம மேல அக்கறை உள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். He loves you. He cares for you. முதலாவது யாக்கோபு ஞாபகப்படுத்துகிறார், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, நீங்கள் உடன்படிக்கையின் தேவன், உங்கள் உடன்படிக்கை ஞாபகப்படுத்திக்கிறேன். ரெண்டாவதா யாக்கோபு சொல்கிறாரு, நான் கோலும் கையுமா தான் இந்த இடத்துலேருந்து போனேன், ஆனால் ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஜனத்துக்கு தலைவனாக என்னை மாற்றிருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே, உங்கள் இரக்கத்துக்காக நன்றி, உங்கள் காருண்யத்துக்காக நன்றின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை ஞாபகப்படுத்திக்கிறார். மூணாவதா தேவனுடைய அக்கறையை ஞாபகப்படுத்திக்கிறேன். ரெண்டாவது அவர் சொல்கிறார் வார்த்தை இல்லையா, நீங்கள் சொல்லி தானே வந்தேன். மூணாவதாக சொல்கிறார், உங்கள் அக்கறையை நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் ஆண்டவரே. I take into consideration the care that you have for me. ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒரு பிரதர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தார். அவருக்கு சிவியரான ஒரு கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் வந்து பயங்கரமான வலி, அவரால் பேசக்கூட முடியல. அந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் அவர் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது நான் அங்கே போயிருந்தேன். டாக்டர்ஸ், நர்சஸ் இவங்க எல்லாரும் வேலை செய்கிறத பார்க்கும்போது இன்னும் பயம் வருது நம்மளுக்கு. டக்குன்னு 3 டாக்டர் உள்ளே போகிறாங்க, திரும்பி வெளியே போகிறாங்க, அப்புறம் திரும்பி அங்கேருந்து இன்னொரு 3 நர்ஸ் ஓடுறாங்க, அப்புறம் ஒரு 4-5 பேர் போகிறாங்க, 4-5 பேர் அப்படியே சுற்றினுங்கிறாங்க. உண்மையாக நடந்துட்டு இருக்குது பாருங்க. ஏன்னா எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எப்படியாவது அவரை காப்பாற்றிடணும்னு சொல்லி. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கேட்குறாங்க, யார் இவரை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் போகிறேன் முன்னாடி, அவங்க சொல்கிறாங்க, இட்ஸ் a very critical situation அப்படின்றாங்க. வெரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், பட் we are trying our best. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ எனக்கும் ஒரு பக்கம் ஒரு பயம், எப்படியாவது இவருடைய உயிர் காப்பாற்றப்படணும் அப்படின்னு. அவருக்கு சிறு பிள்ளைகள் வேறு. அப்போ நான் என்ன பண்ணேன், ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூமில் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு காரிடர். அந்த காரிடோரில் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியே நடந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன். பயம் நிறைஞ்சவனா கவலை நிறைஞ்சவனாக தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும்போது எனக்குள்ள நான் ரொம்ப அதான் சொல்கிறேன், அந்த ஆதங்கத்தோடு தான் ஜெபம் பண்ணுறேன். எப்படியாவது காப்பாற்றுக்கு ஆண்டவர் இயேசு நாமத்தை அப்படின்ற மாதிரி, இன்னும் ஒரு பரலோகத்தில் ப்ரெஷர் போடுற மாதிரி, புரியுதா? என்னவோ ஆண்டவருக்கு அவரை காப்பாற்ற சித்தம் இல்லாத மாதிரி, அப்படியே ஒரு மனசை நான் மாற்றிடுற மாதிரி. சில டைம் அப்படி நம்மளுக்கு வரும் பாரு, ஆண்டவரானோ அக்கறையா இல்லாத மாதிரியும், நம்ம அப்படியே அவர் மனசை மாற்றி அக்கறையானவராக மாற்றுற, அவர் கெட்டவர் மாதிரியும் அவர் அப்படியே நல்லவராக மாற்றுற மாதிரி. நான் ஏதோ ஒரு ப்ரெஷரில் ஜெபம் பண்ணுகிறேன். அந்த நேரத்தில் நான் நல்லா ஜெபம் பண்ணிக்கிறேன், வாஞ்ச கரெக்டு பாரு, என்னுடைய உள்ள அவர் காப்பாற்றப்படணும். ஆனால் தேவனை பற்றின வெளிப்பாடு மிஸ் ஆயிடுச்சு அந்த ஜெபத்தில். ஆனால் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நடந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்குள்ள தேவன் பேசுறத நான் உணர்றேன். ஒரு உணர்வு, அந்த உணர்வு ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்க. அந்த உணர்வில் தேவன் சொல்கிறாரு, அந்த பிலீவர் உன்னோட கையில் இருக்கிற மாதிரி ஜெபம் பண்ணாத, அந்த பிலீவர் என்னோட கையில் இருக்கிற மாதிரி ஜெபம் பண்ணு அப்படின்னு. இன்னமும் நான் தான் தாங்கி பிடிச்சி அப்புறம் காப்பாற்றி அவரை வாழ வைக்கிற மாதிரி ஜெபம் பண்ணியிருக்க கூடாது. எப்படி ஜெபம் பண்ணியிருக்கோம் தெரியுமா? அவர் இன்னும் உங்கள் கையில் தான் இருக்கிறார் பார். அப்போ என் ஜெபம் மாறிச்சு பார். அந்த இடத்துல அந்த காரிடோரில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ நான் ஜெபத்தை நான் மாற்றிட்டேன். நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த செகண்டில் கூட அவர் உங்கள் பிள்ளையா இருக்கிறதுனால உங்கள் கரத்தில் இருக்கிறார். நீங்கள் பார்த்துக்குவீங்க, நீங்கள் வழி நடத்துவீங்க, நீங்கள் சுகத்தை கொடுப்பீங்க. ஒரு சமாதானம் வந்துச்சு பாருங்க ஜெபத்தில். தேவனுடைய கரத்தில் தான் இன்னும் அவர் இருக்கிறார்ன்றதை நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். எத்தனை பேர் தெரியும் உங்கள் பிள்ளைகள், நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் பிள்ளைகள் இன்னும் தேவனுடைய கரத்தில் தான் இருக்கிறாங்க. Come on, commit your life into the hands of God. அந்த உங்க வாழ்க்கையை உங்க கையில வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படியாவது இதை காப்பாத்துங்க ஆண்டு சொல்லு, அது ஏன்ட்ட குத்துரு. ஜெபத்தில் அவர்கிட்ட கொடுக்க கற்றுக்கணும். See, you have to pray let go prayers. என்ன ப்ரேயர் அது? லெட் கோ. லெட் கோன்னு அர்த்தம் விட்டு கொடுக்குற ஜெபம். என்னத்தை விட்டு கொடுக்குற ஜெபம்? நம்மளுடைய கவலைகளை, நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டு கொடுத்துரும். ஆண்டவரே, இது எனக்கு நீங்க கொடுத்த அழைப்பு, இது நீங்க கொடுத்த அழைப்பு, இது உங்களுடைய அழைப்பு ஆண்டவரே. இது நீங்க எனக்கு கொடுத்த பிள்ளை, அதனால இது உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே. இது நீங்க எனக்கு கொடுத்த வாழ்க்கை, அதனால இது உங்களுக்கு சொந்தமான வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை. நான் எல்லாத்தையும் உங்க கையில தர்றேன். நீங்க என் மேல அக்கறையா இருக்கிறீங்க. நீங்கள் என் மேலே அக்கறையாக இருக்கு. எவ்வளோ பேர் தெரியும் தேவன் நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறான்னு சொல்லி? உண்மையாகவே அப்போ ஜெபத்தில் அவருடைய அக்கறை ஞாபகம் வச்சுக்கணும். அவர் நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறான்றதை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். நேற்று நம்மளுடைய ஜூம் மீட் நடந்துச்சு. நம்மளுடைய ஜூம் மீட்டிங்கில் தமிழ்நாட்டு பகுதியை சேர்ந்த ஒரு அருமையான வாலிப பெண் நம்மளுடைய சர்ச் இந்த ஜூம் மீட்டில் கலந்துருக்கிறாங்க. ஆராதனை பற்றி ஒரு பிரசங்கத்தை, ஒரு டீச்சிங்கை நான் செஞ்சு முடித்தேன்.
அதுக்கப்புறம் கடைசி ஒரு சில நிமிடங்களில் கர்த்தரை யார் யார் சுகமாக்குறார், எந்தெந்த விஷயங்களை சுகமாக்குவார், ஒரு சில வார்த்தைகள் ஆவியானவர் எனக்கு கொடுக்க நான் அதை சொல்லிகிட்டே இருக்கிறேன் as I'm ministering to the people of God. சரியா, இந்த விஷயத்தில் தைரியமாக இருங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை சுகமாக்குறார். இந்த மாதிரி நான் மினிஸ்டர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன் நான். ஓகே, இப்போ அடுத்ததாக கம்யூனியனுக்குள்ளே போனால், ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு இன்னொரு ஒரு வார்த்தை காவியான உணர்த்துறாரு பாருங்க என்னுடைய உள்ளத்தில். அப்போ நான் சொல்கிறேன், இங்கே யாரோ ஒருத்தர் நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னா அது உங்கள் உடம்பை பாதிச்சுட்டு இருக்குது. பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறார், உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்ற இந்த மாதிரி வெளிப்பாடுகளை ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கம்யூனியனில் நான் வழி நடத்துகிறேன் பாருங்க. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க அவங்க, அந்த சகோதரி, அருமையான சகோதரி. அவங்க டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க டெக்ஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க, நேற்று நான் ஜூம் மீட்டில் நான் கலந்துக்கிட்டேன், கடைசியாக எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடியும் போது நீங்கள் தீர்க்க தரிசனமாக ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் போது நீங்கள் சொன்னீங்க, ஒரு சில பேருங்க நீங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறீங்க, மனதளவில் சோர்ந்து போனதால் உங்கள் உடம்பும் பாதிக்கப்பட்டிருக்குது, ஆனால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் தகப்பன் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் பேசுனீங்க. அது எனக்கான வார்த்தை தான், நான் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் உங்களை எவ்வளோ நேசிக்கிறார் பார்த்தீங்களா, அவ்வளோ ஜனங்க கலந்துருக்கிறாங்க, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை வச்சிருந்தார், ஏன்னா தேவன் அக்கறையாக இருக்கிறார். ஆமாம், எல்லாம் கைவெத்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் தேவன் அக்கறையா இருக்கிறத நான் மறக்க மாட்டேன். கர்த்தர் என் மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் உள்ளத்து மேலே கை வைங்களா, உள்ளத்து மேலே கை வைங்க, கண்களை மூடி சொல்லுங்க, அப்பா என் மேலே அக்கறையா இருக்கிறதுக்காக நன்றி, என் மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறதுக்காக நன்றி. சொல்லுங்க, நான் எப்படியோ நாசம் அடைஞ்சு போயிருந்துருக்கணும், ஆனால் நீங்கள் விடல. எந்தெந்த பாதையிலையோ நான் போயிருந்துருக்கணும், தற்கொலை பண்ணி இருந்திருக்கணும், செத்து போயிருந்துருக்கணும், தொலைஞ்சு போயிருந்துருக்கணும், இன்னைக்கு ஜெயிலில் உட்கார்ந்துருக்கணும், ஆனால் நீங்கள் என்னை காப்பாற்றினீங்க, நீங்கள் என்னை வழி நடத்தினீங்க. இம்மட்டும் காப்பாற்றின தேவன் இனிமேலும் நீங்கள் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறீங்க. இம்மட்டும் வழி நடத்தின தேவன் இதுக்கு மேலே நீங்கள் வழி நடத்த வல்லவராக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Holy Spirit. Come on, எல்லா கர்த்தருக்கும் நன்றி செலுத்தலாமா? அவர் அக்கறையானவராக இருக்கிறார், அவர் அக்கறையானவராக இருக்கிறார், அவர் அக்கறை நிறைந்த தேவனாக இருக்கிறார், கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ யாக்கோபுடைய ஜெபத்தில் முதல் என்ன ஞாபகப்படுத்திக்கிறாரு? தேவனுடைய உடன்படிக்கை, ரெண்டாவது தேவனுடைய வார்த்தை, மூணாவது தேவனுடைய கரிசனை, காட்ஸ் கேர், காட்ஸ் கேர். நாலாவதா பாருங்க, 11ஆம் வசனத்தை படிக்கிறேன். சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே? 12ஆம் வசனம் பாருங்களேன். நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. பாரு, இது எதை சம்பந்தப்பட்ட விஷயம் இது? இப்ப சடார்னு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்தி பேசுறாரு. ஏன் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? இப்போ ஒரு நாலாவதா எதை ஞாபகப்படுத்திக்கிறாருன்னு பாருங்க, எழுதிங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தம்னு எழுதுங்க பார்க்கலாம். God's promise. God's promise. Do you have a promise from God? இப்போ முதலாவது, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற எல்லா வாக்கு தத்துவங்களும் நமக்கு சொந்தமானது தான், அதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். All the promises of God are yes in Christ Jesus and in him amen. எல்லா ஆமென்றும் ஆமென் என்றும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். சாபங்கள் நம்மளுடையது இல்லை, சாபத்தை பார்த்து ஆமென் அப்படின்னு சொல்லுங்காதீங்க, சரியா? நிறைய சாபங்கள் கூட பைபிளில் இருக்குது. யாருக்கு? கர்த்தருடைய பிரமாணத்தை கை கொள்ளாத ஜனங்களுக்கு. ஆனால் ஏசு கிறிஸ்துவானவர் பிரமாணத்தை கை கொண்டார், ஏசு கிறிஸ்துவ நம்ம பிடிச்சிக்கிட்டோம். அவர் பிரமாணத்தை கை கொண்டதுனால, அவரை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டதுனால விசுவாசத்து நிமித்தம் பிரமாணத்தை கை கொண்டோம். எப்படி நம்ம பிரமாணத்தை கை கொண்டோம்? உங்களுக்கு தெரியுமா நம்ம நியாய பிரமாணத்தை கை கொண்டு முடிச்சாச்சுன்னு சொல்லி? Do you know that you have fulfilled the law? Yes. நியாய பிரமாணம் நிறைவேறியாச்சு. எப்படி நிறைவேற்றணும்? செயல்களாலையா, நம்ம கிரியைகளாலையா, நம்ம பரிசுத்தத்தினாலையா? இல்லை, நியாயப்பிரமாணத்தை என்னென்ன இருக்குதுன்னு டீட்டெயில் கூட தெரியல நம்ம நிறைய பேருக்கு. கரெக்டாக இல்லையா? யாரோ ஒருத்தர் தான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறார், நான்லாம் பயங்கர பரிசுத்தம், எல்லா 7 commandments நான் ஃபுல்லாக எல்லாம் கை கொண்டேன் அப்படின்ற. 7 commandments அவர் சாரி 10 இல்லை 613 கட்டளைகள். 613 கட்டளை அவ்வளோ இருக்கிறதே நம்மளுக்கு தெரியல, எங்கே அது கை கொள்றது? அது எல்லாத்தையுமே எப்படி கை கொண்டோம்? ரோமர் 3 அதிகாரம் கடைசி வசனத்தை பார்க்குறோம். நம்ம விசுவாசத்தினால நியாய பிரமாணத்தை நம்ம கை கொண்டுட்டோம். யார் நிறைவேற்றினது? இயேசு கிறிஸ்துவானவர். அவரை நம்ம விசுவாசத்தினால அவருடைய நிறைவேற்றுதல் நம்மளுடைய பங்குக்கு வந்தாச்சு. கடன் நம்ம வாங்கினோம், இல்லை ஆதாம் வாங்கினாரு, நம்மளால கட்ட முடியல, வட்டியை கூட கட்ட முடியல. இயேசு கிறிஸ்துவான சிலுவையில் வந்து வட்டியும் முதலுமாக பல மடங்கு திருப்பி கொடுத்துட்டாரு. அப்போ அவர் செஞ்சு முடிச்சதுனால நம்ம இனி நியாய பிரமாணத்துக்கு கடனாளிகள் இல்லை. இப்போ நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கல, கிருபையின் கீழே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணத்தை கைப்பற்றியாச்சு, நிறைவேற்றியாச்சு. கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா நியாயப்பிரமாணம் கர்த்தருடைய வார்த்தை. நியாயப்பிரமாணத்தை தூக்கி எறிய முடியாது, நிறைவேற்றி தீரணும். ஆனால் நம்ம நிறைவேற்றல, இயேசு நிறைவேற்றினார். அவர் நிமித்தம்
நம்ம இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தின் சாபத்தின் கீழே இல்லை. அப்போ நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை பார்க்கும்போது அழுவாதீங்க. அதனால தாண்டவர் என் வாழ்க்கை எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எழுதிருக்கு பார்த்தீங்களா. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கெடுதலான விஷயம் இருந்துச்சுன்னா அதுக்கு எதிர்த்து நில்லுங்க. கர்த்தர் கொடுக்குற பங்கு இல்லை அது. கர்த்தர் சோதிக்கிறார் நினைக்காதீங்க. எனக்கு வர வேண்டியது கொடுத்துட்டான்னு சொல்லி பேசக்கூடாது. நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதங்கள் நம்முடையது, வாக்குத்தத்தங்கள் நம்முடையது, சாபங்கள் நம்முடையது இல்லை. ஏசு கிறிஸ்துவானவர் நம்மளை மீட்டெடுத்துட்டார். கலாத்தியர் 3:13 பார்க்கிறோம், மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடினால் கிறிஸ்து நமக்காக சாபமாகி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு நம்ம எல்லாரையுமே தகுதியுள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார். ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றார். ஆமென். 4வது எழுதிங்க பார்க்கலாம், காட்ஸ் ப்ராமிசஸ். உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை ஞாபகப்படுத்திங்க. நீங்கள் ஜெபத்தில் இருக்கும்போது உங்கள் பிள்ளைகளை பற்றி கர்த்தர் பேசினாரே வார்த்தையிலிருந்து, உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி கர்த்தர் பேசினார்ல வாக்குத்தத்தங்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக, அந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. யாக்கோபு சொல்றாரு பாருங்க, நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவரே சந்ததியை பெருக செய்வேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ சந்ததியே இல்லாத சாகடிக்கிற மாதிரி இவன் வந்துங்கிறான். என் சந்ததி பெருகும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்போ என் சந்ததியை பாதுகாக்கிறது உங்களுடைய சித்தமாக இருக்குது. காட்ஸ் ப்ராமிசஸ், காட்ஸ் ப்ராமிசஸ். ஆமென். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை ஞாபகப்படுத்திங்க. தேவன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றவராக இருக்கிறார். மனுஷன் வேணா ப்ராமிஸ் பண்ணி அந்த ப்ராமிஸை காப்பாற்றுறேன்னு இன்னொரு ப்ராமிஸ் பண்ணும். அன்னைக்கு சொன்னியாடா செய்கிறேன்டா, சத்தியமாக செய்கிறேன்டா அப்படின்மா. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவே தேவையில்ல, ஆண்டவர் சொல்லவே தேவையில்ல. கர்த்தர் ஒரு தடவை சொல்லிட்டாருனால அந்த ப்ராமிஸ் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லார், வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் மாறாது. அப்படின்னு அர்த்தம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடிச்சிருக்கிறீங்க. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒருவேளை இந்த பூமி ஒளிஞ்சு போயிருதுன்னு வச்சுங்க, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா ஆகும்? என்ன ஆகும் தெரியுமா? பூமியே ஒளிஞ்சு போனாலும் வாக்குத்தத்தம் மாறாதுன்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் இன்னொரு பூமியை உண்டாக்கியாவது அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அத்தனை வார்த்தையின் அர்த்தம். இந்த பூமி அழிஞ்சு போனாலும் உனக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நிறைவேற்றாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மழை போகிறதுல நான் கர்த்தர் வாக்குத்தத்தத்துக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணார்னா அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கம் ஆன். மார்த்தாள் மரியாள் கிட்ட ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். எவ்வளோ பேருக்கு இந்த ஸ்டோரி ஞாபகம் இருக்குது? ஒரு நாள் ஜீசஸ் ஒரு ஊழியத்தில் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு செய்தியாளர் வந்து சேர்றாரு. அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் நேசிக்கிறீங்களே அந்த சகோதரன் லாசரு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார். இமீடியட்டாக ஜீசஸ் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. என்ன வாக்குத்தத்தம்? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது இல்லை அப்படின்னா இது மரணத்தில் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். ஆனால் ஜீசஸ் 2 நாள் அங்கேயே தங்கியிருந்து ரிட்டர்ன் வராரு. இப்போ 4 நாள் ஆயிடுச்சுன்றாங்க. என்ன 4 நாள் ஆயிடுச்சு? இல்லை செத்து அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. செத்து 4 நாள் ஆயிடுச்சா? இப்போ நம்மளுக்கு என்ன தோணுது? என்ன ஜீசஸ் சொன்னீங்க நீங்கள்? இந்த வியாதி மரணத்தில் முடியாதுன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்போ மரணத்தில் தானே முடிஞ்சிச்சு. பாரு, இது பார்க்கும்போது கான்ட்ரடிக்ஷனாக தெரியல நம்மளுக்கு. இது ஒரு முரண்பாடாக தானே தெரியுது. அவர் சொன்னது என்ன நடக்கிறது என்னன்ற மாதிரி தானே தெரியுது. ஆனால் கவனிங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிச்சயமா நிறைவேறும். என்ன பண்றாரு தெரியுமா? அவர் சொல்றாரு, என்னை கூட்டிட்டு போன்றார், கல்லறை கூட்டிட்டு போ. ஏன் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற? ஏன் இதுக்கப்புறம் என் வார்த்தை நிறைவேறாதுன்னு ஏன் சொல்றேன்? நான் என்ன சொன்னேன்? இது சாவுல போய் முடியாது, இது மரணத்தில் முடியாது அப்படின்னு நான் அர்த்தம். இன்னும் முடியல. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் முடியல. கைபெடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் என் வாழ்க்கை முடியல. சொல்லுங்க, என் பயணம் முடியல. சொல்லுங்க, என்னுடைய வெற்றி கிடைக்கிற வரைக்கும் என் நம்பிக்கை முடிவடையாது. Keep believing because the promises are alive. See, maybe your hopes are dead today, but the promise of God is still alive. Hallelujah. Maybe doors are shut, but the promise is still alive. வாசல்கள் அடைக்கப்படலாம், நம்பிக்கை நீங்க இழந்து போலாம், ஜனங்க சொல்லலாம், ஜனங்க கை கழுவிரலாம், எக்ஸ்பர்ட்டுக்கு சொல்லலாம் இதுக்கு அப்புறம் நடக்காதுன்னு. ஆனா கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஜீவனுள்ள வாக்குத்தத்தமா இருக்குது. It's still alive. அவர் சொல்றார், கல்லறைக்கு என்ன கூட்டிட்டு போன்றார். கல்லறையில் கூட்டிட்டு போனோன்னு ஜீசஸ் சொல்றாரு, கல்லை புரட்டி போடுங்க அப்படின்னு. கல்லை புரட்டி போட்டு உடனே அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, நீ ஓப்பனாக இருந்தனா உனக்கு அற்புதத்தை செய்ய நான் வல்லவராக இருக்கிறேன். நீ ஏன் ஒரு கல்லை புரட்டி போட்டு இதுக்கப்புறம் நடக்காது, ஐயோ நாருமே செத்து 4 நாள் ஆயிடுச்சே, நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்களே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீ அழுதுன்னு உனக்கு உன் அற்புதத்தை நீ மிஸ் பண்ணிட வாய்ப்பு. ஆனால் நீ மட்டும் உன்னை ஓப்பன் அப் பண்ணனா நான் அற்புதத்தை பண்ணி காமிக்கிறேன். நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? மரியாள் என்ன சொன்னேன்? மார்த்தாள் உனக்கு என்ன சொன்னேன்? நான் இந்த வியாதி மரணத்தில் முடியாது. ஆனால் பாருங்க, ஆண்டவரே மரணம் முடியாதுன்னு சொன்னேன் நான். கரெக்டா? இப்போ நான் அதை செஞ்சு காமிக்கிறேன்னு கூப்பிட்றாரு பாருங்க. லாசருவே வெளியே வா. வந்தார் லாசரு. மார்த்தாள் அதுக்கு முன்னாடி ரொம்ப இன்டெலிஜென்ட் மாதிரி, உன் தம்பி உயிரோட வருவான்னு ஜீசஸே சொல்றாரு. அவரே சொல்லிட்டார். இப்போ வேற யார் என்ன பண்ண முடியும்? அவர் சொல்றாரு, உன் தம்பி உயிரோட வருவான். அதுக்கு மார்த்தாள், எனக்கு தெரியும், ஐ நோ கேங் இவங்க. அவர் சொல்றாங்க, ஐ நோ இன் த லாஸ்ட் டே அப்படின்னு. கடைசி நாளில் அவன் உயிரோட வரான். கடைசி நாள் அவன் உயிரோட வருவான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் ஏன் வந்தேன்னு சொல்லு.
என்னத்துக்கு வந்துக்கிறேன்? உயிரோட கொண்டு வரதுக்கு தானே வந்தேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, கடைசி நாளை பற்றி கவலைப்படாத, அன்னைக்கு ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும் தான், கடைசி நாள் உயிர்த்தெழுதலை பற்றி பேசல, உயிர்த்தெழுதலே இங்கே வந்திருக்கிறேனே, நீ ஏன் உயிர்த்தெழுதலை நம்மளே தள்ளி வைக்கிறது? ஆண்டவரே லாஸ்ட்டில் வாங்க, போங்க லாஸ்ட்டில் உட்காருங்க அந்த மாதிரி. ஆனால் ஜெய சொல்கிறேன்ப்பா, நானே வந்துட்டேன், நான் தான் உயிர்த்தெழுதல் உனக்கு. அவர் சொல்கிறார், நீ கல்லை மட்டும் புரட்டி போன அற்புதத்தை செஞ்சு காமிக்கிறேன் பாரு, லாசருவே வெளியே வாண்டாரு. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க பாரு, நல்ல வேலை அவர் பேரை சொன்னார், கல்ற நல்ல வேலை பேரை சொன்னார், லாசருவே வெளியே வான்ட்டு. ஏன்னா வேற எல்லாரும் வெளியே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னாங்க யாரோ ஒருத்தர். கரெக்டாங்க, லாசருவே வெளியே வாண்டதுனால லாசர் மட்டும் வெளியே வந்தான். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், லாசருன்றது ரொம்ப காமனான நேம், அங்கே பல லாசர்கள் மரித்து போயிருந்திருக்கலாமே, அப்போ இவர் லாசருவே வெளியே வான் இவர் என்ன இனிஷியல் போட்டு கூப்பிட்டாரா? ஏ லாசர், ஏஜே லாசர், பாலேசு ஸ்கூலில் படித்த பிள்ளை, வண்ணார்பேட்டில் வாழ்ந்த பிள்ளை, 5வது லைனில் இருக்கிற 3வது வீடு தள்ளி அதுக்கு பின்னாடி இருக்கிற பச்சை கலர் வீட்டில் வாழ்ந்தானே அப்படின்னலாம் ஒன்றும் அட்ரஸே கொடுக்கல, வெறும் ஒரே ஒரு பேர் தான் சொன்னார், லாசரு வெளியவான். நான் சொல்கிறேன், அங்கே 100 லாசரு செத்து இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. லாசருன்றது எலியேசர் அப்படின்ற ஒரு பேருடைய இன்னொரு ஃபார்மேட், அவ்வளோதான். அப்போ பல பேர் அந்த அந்த பல ஜனங்க அதே நாமத்தில் மறிச்சு போயிருக்கலாமா இல்லையா? ஆனால் இவர் லாசருவே வெளியே வாங்கின உடனே லாசரு மட்டும் வெளியே வந்தார். காரணம் என்னது? அத்தனை லாசர்கள் இருந்தாலும் கரெக்டா இந்த லாசரு வெளியே வந்தார். அப்ப யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம், யோசிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்ல லாசருவே வெளியே வா, கரெக்டா அந்த லாசர் ஏன் வெளியே வந்தாரு? ஏன்னா அத்தனை லாசர்கள் மரித்து போயிருந்திருக்கலாம், ஆனா இந்த லாசரு மேல கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஜீவனோட இருந்துச்சு. எந்த லாசரு மேல வாக்குத்தத்தம் தங்கிருச்சு அந்த லாசரு வெளியே வர்றாரு. ஹல்லேலூயா, கமான், கைவர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம் இருக்குது, அதனால நான் வாழ்ந்து காட்ட போறேன். ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை ஞாபகப்படுத்திக்கணும். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்றதை நம்ம மறந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஜீசஸ் சொல்றார், லாசருவே வெளியவான்னு சொன்ன உடனே என்ன ஆச்சு? அத்தனை லாசருங்க ஒருவேளை பரதீசிலேருந்து எந்திரிச்சிருக்கலாம். அத்தனை பேரும் அந்த இடத்துல என்ன கூப்பிட்டாரா? ஒருவேளை ஆவியானவர் உள்ள போயிருந்தா என்ன சொல்லி இருப்பாரு? நீ இல்ல, நீ லாசர் இல்ல, நீ நாசர், உட்கார்க்கல, நீ தான் லாசரு வெளியே வா, ஏன்னா உன் மேல தான் வாக்குத்தத்தம் இருக்குது. 4 நாளுக்கு முன்னாடி உன்னை பத்தி தான் ஜீசஸ் சொன்னாரு, இந்த வியாதி மரணத்துல போய் முடியாதுன்ட்டு வெளியே வா. ஏன்னா நீ பரதீசில உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுங்கிற பாரு, கபாப் சாப்பிட்டுங்கிற பாரு, நாட்கள் முடிஞ்சிச்சு. ஆசரு கூட என்ன வேதனை இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க இல்லையா? என்ன வேதனை இருந்திருக்கா இன்றைக்கி லாசருக்கு. இப்போ ஒரு வகையில் சந்தோஷம், திரும்பி அக்காமார்களை பார்க்குறேன், இன்னும் கொஞ்ச நாள் பூலோகத்தில் வாழ போகிறேன் அப்படின்னு. ஆனால் ஒருவேளை லாசர் வந்து சேர்ந்துட்டாண்டவரே, 3 நாள் ரொம்ப அருமையாகுது, பாரடைஸ், நல்ல அருமையான சாப்பாடு, நல்ல ஒரு கவனிப்பு. ஆபிரகாம் அங்கிள் நல்லா இருக்கிறீங்களா? தாத்தா ஈசாக்கு, யாக்கோப், தாவீது, அருமையான பாடல்களை பாடி இருக்கிறீங்க. பதுவே தாவீது நீங்கள் சொன்னீங்களே மேசியா வந்தார், நான் பார்த்துட்டேன், ஜீசஸ் தான் அது. உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், வரேன்னாரு, செத்துட்டேன், அப்புறம் இங்கே வந்துட்டேன், நான் இங்கே வந்துட்டு லாசருவே வெளியே வா. என்னது? என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு பாருங்க. ஆபிரகாம் சொல்றாரு, உன்னதான்டா டேய், என்னையா? ஏன் உன் மேல ஒரு வாக்குத்தத்தம் இருந்துச்சு, ஞாபகம் அவனுக்கு என்ன? ஆமாம்மா சொன்னாரே வரான்ட்டு. வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமென். யாக்கோபு ஜெபத்தில் ஞாபகப்படுத்திக்கிறார், தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். 5வதாக யாக்கோபு சொல்ற இந்த விஷயத்தை கவனிச்சிங்களா? 12ஆம் வசனம் பாருங்களேன். நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. இந்த வார்த்தை எதுக்கு சம்மந்தப்பட்ட வார்த்தைனா, இது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். இந்த மாதிரி பெருக பண்ணி ஏசு கிறிஸ்துவானவர் இந்த சந்ததியில் வருவார், ஏசு கிறிஸ்துவானவர் இந்த ஜனத்துல இருந்து தான் வந்து உலகத்தையே ரட்சிப்பார் அப்படின்ற தேவனுடைய நோக்கத்தை சார்ந்ததாக இருந்துச்சு. கடைசியாக இங்கே பார்க்கலாம், காட்ஸ் பர்பஸஸ், தேவனுடைய நோக்கங்கள். ஜெபத்து நேரத்தில் தேவனுடைய நோக்கத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நோக்கத்துக்கு ஏதுவாக ஜெபம் பண்ண கற்றுக்கணும். அப்படின்னா இச்சைகளுக்கு ஏதுவாக ஜெபம் பண்ணக்கூடாது, நோக்கத்துக்கு ஏதுவாக ஜெபம் பண்ணணும். நோக்கத்துக்கு ஏதுவாக நம்மளுடைய ஏதோ தனிப்பட்ட விருப்பம் நிறைவேறணும், ஆனால் அது நோக்கத்துக்கு சம்மந்தப்படாமல் இருந்துச்சுன்னா நம்ம அப்படி ஜெபம் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், கர்த்தர் உங்களுக்காக ஒரு மாபெரும் நன்மை வச்சிருக்கிறார், உங்களுக்கு ஒரு அருமையான கிருபை வச்சிருக்கிறார். அந்த கிருபையின் மூலமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வச்சுங்களேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர், ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டுக்கிறீங்க, ஏதோ வேற ஒரு கம்பெனியில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டுக்கிறீங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட தெளிவாக பேசுனுக்கிறார், நீ ஒரு பிஸ்னஸ் ஓனர்னு. ஆனால் நீங்கள் என்னடானா, இல்லை நான் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் இருக்குது, ஏதாவது ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் நான். இப்போ யோசிச்சு பாருங்கள், தேவனுடைய நோக்கங்களுக்கு அது சம்மந்தப்பட்டதா இல்லை. இமேஜின் பண்ணுங்களேன், நான் வந்து ஒரு போதகராக இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், பிரசங்கம் பண்ணுறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், இதான் என்னுடைய அழைப்பு. நீங்கள் என்கிட்ட ஃபோனு கொடுத்தாலும் அது மூலமாக பிரசங்கங்களை தான் போட போகிறேன். எனக்கு ஒரு வேளை பிரசங்கமே பண்ண முடியாத
ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் எழுத்துக்கள் மூலமாவது யார் மாட்டினாலும் அந்த இடத்துல ஜீசஸை பற்றி நான் சொல்வேன். ஏன்னா இதுதான் என்னுடைய அழைப்பு, இதுதான் இது எங்கே போனாலும் இதை நான் செய்ய போகிறேன், அவ்வளோதான். ஒரு ஸ்டேஜ் தான் இருக்கணும், மைக் தான் இருக்கணும்னு இல்லை. வாரத்து நடுவில் கூட நிறைய பேருக்கு நான் ஊழியம் செய்கிறேன். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுவாங்க, என்னை வந்து மீட் பண்ணுவாங்க. இதுதான் என்னுடைய வேலை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை பகிர்ந்துக்கிறது. ஓகே, ஒருவேளை நான் ஜெபம் பண்ணணும்னு வச்சுங்க, ஆண்டவரே நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். இப்போ ஹோட்டல் ஆரம்பிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு டீ கடை போடலான்னு இருக்கிறேன். போய் ஒரு சைட்டில் நின்று ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இங்கே ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறேன், ஏசு நாமத்தை டீ கடை என்னுடையது, இந்த டீ கடை என்னுடைய. அப்படியே ஒரு கிளாஸ் எடுத்துன்னு போய் வைக்கிறாங்க, இது என்னுடையது. தேவனுடைய நோக்கங்கள் என்ன? நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது என்ன? இஸ் காட் obligated to answer my prayer? இப்போ கர்த்தர் கட்டாயப்படுறாரா அந்த இடத்துல ஜெபத்தை கேட்கணும்னு இல்லை. ஏன்னா கர்த்தர் என் மேலே வச்சிருக்கிற நோக்கத்துக்கும் என் ஜெபத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு சில பேருடைய ஜெபம் ஏன் கர்த்தர் அந்த பதிலை கொடுக்கலன்னா அது கர்த்தருடைய நோக்கமே இல்லை. ஒரு சில பேர் ரியலாகவே காமெடியாலாம் ப்ரேயர் பண்ணி என்கிட்ட வந்து அழுதுகிறாங்க. ஒரு சில பேர் ரொம்ப அநியாயமாக இருக்கும் அவங்க ஜெபம் பண்ணுற விஷயமே, சரியா? ஆனால் அப்புறம் என்னான்னு கேட்டால், இல்லை நான் அந்த லேடியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் கல்யாணம் பண்ணிக்க முடியல. அந்த லேடி தான் கல்யாணம் ஆயிடுச்சப்பா. இல்லை ஆமாம், ஆனாலும் வேணும்னு ஜெபம் பண்ணேன் நான். எப்படி கிடைக்கும் உனக்கு? நோக்கங்கள் அப்படி இல்லையே. கர்த்தருடைய நோக்கம் தெளிவாக இருக்குது. கர்த்தருடைய நோக்கத்தில் விபச்சாரத்துக்கு இடம் இல்லை, கொலைக்கு இடம் இல்லை, திருட்டுக்கு இடம் இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு திருடன் போகிறான், நான் ஜெபம் பண்ணிட்டு நீ திருட போகிறேன் நான். எப்படி அது கேட்கப்படாது? ஆண்டோடைய நோக்கங்கள் அது இல்லையே, அவருடைய வார்த்தையில் அது அனுமதி இல்லையே. யோசிச்சு பாருங்க, இல்லாண்டவரே முதல் திருட்டு, அதனால பரிசுத்தமாக பண்ணலான்னுக்கிறேன், அதனால ஃபாதர் பிளஸ் மீ அப்படின்னு என்கிட்ட வந்தா நான் என்னன்னு பண்ணுறது? அவன்கிட்ட என்ன பண்ணுறது? நான் ஒரு ஜெபம் பண்ணுறேன், பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே ஒரு ஜெபம் பண்ணிட்டு போன அனுப்பி விடணும். நான் வேற என்ன பண்ண முடியும்? நோக்கங்களை மறந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நோக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜெபம் பண்ண கற்றுக்கணும். ஆமென். நோக்கங்கள். அப்போ கர்த்தர் நமக்கு எல்லா விதமான நன்மைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஜெபம்ன்றது அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுறதுக்காக நம்ம தேவனோட பார்ட்னர் பண்ணுறது. பாரு, இந்த பார்ட்னர்ஷிப் பற்றி நான் பேசும்போது அநேகருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பார்ட்னர்ஷிப் பற்றி பேசுகிற இந்த வீடியோஸ் தான் அதிகமாக பரவுது. நம்மளுடைய யூடியூப்ல இருக்கலாம், ஃபேஸ்புக்கில் இருக்கலாம், நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏன்னா அது ஒரு மிக முக்கியமான சத்தியம். இன்னைக்கு கர்த்தர் பரலோகத்தில் என்ன கேட்குறாருன்னா, என் நோக்கங்களை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு ஜனம் தேவை. அப்போ யார் யார் ஜெபம் பண்ணுறோமோ, அவருடைய நோக்கத்துக்கு ஏதுவாக ஜெபம் பண்ணுறோமோ, கர்த்தர் சொல்கிறாரு, அப்போ என் பர்பஸில் நீ ஒரு பார்ட்னர். நான் இந்த உலகத்தில் இது கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன், நீ என் நோக்கத்துக்கு ஏதுவாக ஜெபம் பண்ணுற, அதனால நீயும் நானும் பார்ட்னர், வா சேர்ந்து உலகத்தை கலக்கலாம். இதான் கர்த்தர் கொடுக்குற வாய்ப்பு நமக்கு. ப்ரேயர் இஸ் பார்ட்னரிங் வித் தி பர்பஸஸ் ஆஃப் காட் ஆன் தி எர்த். அப்போ தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேற்றுற மாதிரி ஜெபம் பண்ணோம். தேவனுடைய நோக்கங்களை நம்ம மறந்துடக்கூடாது. யாக்கோபு செய்த ஒரு அருமையான காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணார். பர்பஸ் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பர்பஸ் தேவனுடைய நோக்கம். ஒரு அருமையான மிஷினரி சகோதரி ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்களாம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் தேவைகளை சந்திப்பார், இந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு பிள்ளை இல்லை, திருமணமான இந்த சகோதரி, ஆனால் இவங்களுக்கு குழந்தைங்க இல்லை. ஒரு நாள் இவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற அந்த கிராமத்து பெண்களில் ஒருத்தர், கூட்டத்துக்கு வர ஒரு பெண் ஒருத்தர் சொன்னாங்களாம், சிஸ்டர் உங்களுக்கு குழந்தை இல்லை, எங்கள் ஊரில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் போய் நீங்கள் ஒரு சீட்டு நீங்கள் எழுதி நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறகும். இந்த மாதிரி தான், அடட நான் என்னத்தை பிரசங்கம் பண்ணுறேன், ப்ரேயருக்கு வர்றவங்களே என்கிட்ட போய் ஒரு மரத்தில் சீட்டை கட்டி விடுன்ற ஒரு வேண்டுதல் பண்ண சொல்கிறாங்களே, வேற ஏதோ ஒரு அவங்க அந்த ஊர் ஜனங்க நம்பிட்டு இருக்கிற ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம், ஒரு தெய்வமாக இருக்கலாம். இப்போ இவங்க நினச்சாங்களாம், என் தேவனை இவ்வளோ இலக்காரமாக நினைக்க நான் விட்டுட்டனோ, இவ்வளோ நாள் பிள்ளை எனக்கு பிறக்கும்னு சொல்லி நான் நம்பாமல் விட்டுட்டனோ கர்த்தர்ன்னு சொல்லி இப்போ ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே இவ்வளோ நாள் எனக்கு குழந்தை இல்லைன்னும் போது நான் பெருசாக அது மேலே விருப்பப்பட்டு ஜெபம் பண்ணாமல் போயிட்டேனே, இது பாருங்க நான் பிரசங்கம் பண்ணுற ஜனங்களுக்கு எவ்வளோ தவறான எண்ணத்தை கொண்டு வந்துருச்சு, என்னவோ நீங்கள் என்ன ஆசீர்வதிக்க போகிறது இல்லைன்னு சொல்லி வேற ஏதோ ஒரு தெய்வத்தை நான் வணங்க சொல்லிட்டாங்களே. ஆனால் உங்கள் நோக்கங்கள் நிறைவேறும்படி நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எனக்கு பிள்ளைகளை கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாங்களா. கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார். ஏன்? நோக்கங்களுக்கு ஏதுவாக தன்னுடைய ஜெபத்தை திருப்பினாங்க. The purpose of God. The purposes of God. அதனால தான் அன்னாளுடைய ஜெபம் செய்ததை கர்த்தர் ரெக்கார்ட் பண்றாரு. ஏன்? ஏன்னா அன்னாள் சொல்றாங்க, எனக்கு நீங்க ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைய உங்களுக்கே கொடுத்துருவேன். இப்போ அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு யோசிக்கிறோம் நம்ம ஒருவேளை. ஆனா அந்த காலகட்டத்தில் அது ரொம்ப ஸ்பெஷல். ஏன் தெரியுங்களா? ஏன்னா அன்னாள் வாழ்ந்த காலம் ஜட்ஜஸ் உடைய காலம், நியாயாதிபதிகளுடைய காலம். நீங்க நியாயாதிபதிகள் புத்தகத்தை படிச்சிருக்கிறீங்களா? எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? தி புக் ஆஃப் ஜட்ஜஸ். நான் ரீசெண்டாக தான் படிச்சு முடியல, இப்போ அந்த புக்கில் தான் இருக்கிறேன். நான் ஒரு 2-3 நாளாக படிச்சுங்கிற பாருங்க அந்த புத்தகத்தை.
அப்படியே படிக்கும் போதே மனசே வேதனையாவது. அது படிக்கும் போது அப்பப்போ வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? அரசன் இல்லாததுனால அவன் இஷ்டப்பட்டதை செஞ்சுன்னு போனான். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, உள்ளுக்குள்ளவே ஜனங்க அடிச்சுக்கிறது, உள்ளுக்குள்ளவே கோத்திரங்கள் சண்டை போடுறது, 10,000 15,000 பேரை போய் கொண்டுட்டு வந்துடுது உள்ளுக்குள்ளவே, குடும்பத்துக்குள்ளவே பல விதமான கொடுமைகளை படிப்போம் பார். என்னன்னு கேட்டா அரசன் இல்லாதனால அவனுக்கு இஷ்டம் வந்ததை பண்ணிடுவாங்களாம் பார். ஜட்ஜஸ் காலத்துல கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அரிதா இருந்துச்சு, ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப ரேரா இருந்துச்சு. நம்ம 1 சாமுவேல் அதோடைய முதல் 2 அதிகாரத்தை நீங்க படிங்க, அதுல போட்டிருக்கும் the word of God was rare ன்னு இருக்கும். ரேர், கர்த்தருடைய வார்த்தையே இல்லாம ஜனங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அதனால தான் சாமுவேல் வேணும்னு சொல்லி அண்ணால் ஜெபம் பண்றாங்க. என்னன்னு தெரியுமா? ஆண்டவரே, உங்க வார்த்தையை பிரசங்கம் பண்றதுக்கு யாருமே இல்லை, உங்க வார்த்தையை ஒரு தீர்க்கதரிசியாக ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, நீங்க மட்டும் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் மல்லடி இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு ஜெபம் பண்ணல. நீங்க மட்டும் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அந்த பெண்ணினாளுடைய வாயை அடைப்பாண்டவரை நான். யார் அந்த பெண்ணினாள்? அவங்க கணவருடைய இன்னொரு மனைவி. வந்து வர்ஷிப் பண்ணும் போதெல்லாம் வெறுப்பேற்றி விட்டுருது அந்த பொண்ணை. யார? பெண்ணினாள் அண்ணால வந்து தொல்லை கொடு, இரிட்டேட் பண்ணி விட்டுருது. அப்படி இரிட்டேட் பண்ணி தான் ஒரு நாள் ஜபத்துக்கே வந்தாங்க அண்ணாள். கரெக்டாக சாப்பிடும்போது வந்து தொல்லை கொடுத்துருது. புரியுதா? நல்லா அந்த சமாதான பலியிலிருந்து எல்லாரும் சாப்பிடலான்ற மாதிரி ஆண்டவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தியிருந்தார். அவங்க கணவர் எல்கானா என்ன பண்ணுறாரு, அந்த சமாதான பலியின் அந்த நல்ல மீட்டெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அண்ணாளுக்கு பிள்ளைங்க இல்லை, பெண்ணினாளுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. பெண்ணினாள் வந்து குத்துற மாதிரி பேசுறது, எனக்கு தான் 1000 செல்லக்குட்டிங்களை கர்த்தர் குத்துக்கிறாரு, ஆனால் உனக்கு என்னத்தை கொடுத்தாரு கடவுள்? ஆனால் நீ பார்த்தியா இவ்வளோ சாபமாக வாழ்ந்துன்னுக்கிற? அந்த காலத்தில் அது நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை ஒன்றா இருக்கிறதுனால எவ்வளோ கேவப்படுத்தியிருப்பாங்க. அண்ணாள் போய் நான் ஜெபம் பண்ணியிருந்துருக்கலாம், நான் யாருன்னு காமிக்கிறதுக்காக எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம். என்னுடைய சாபம் நீக்கப்படணும்னு எனக்கு கொடுங்கன்னு கூட அவங்க பெருசாக ஜெபம் பண்ணல பாருங்க. அதெல்லாம் நடந்துச்சு. சாபம் நீக்கப்பட்டாச்சு, அவங்க பேர் ஆண்டவர் காப்பாத்தினாரு. இன்னும் 5 பிள்ளைகளை கர்த்தர் அண்ணாளுக்கு கொடுத்தாரு. அப்போ டோட்டலாக 6 பிள்ளைகளுக்கு அவங்க தாயா மாறினாங்க. ஆனா அண்ணாளுடைய ஜெபத்துடைய நோக்கமே என்ன தெரியுமா? எனக்கு வெறும் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை பார்த்து கேலி பண்ணுதே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஏதோ ப்ரூவ் பண்ணணும்னாலாம் எனக்கு குழந்தைய தராதீங்க, இந்த தேசத்துக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு தீர்க்கதரிசியாக எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்கன்றாங்க. Don't just give me a baby, give me a champion, give me a faith champion. ஏன்னா இது என்னுடைய மான மரியாதை பிரச்சனை இல்லை, இது தேவனுடைய ஜனங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்கான ஒரு விஷயம். See, she was not concerned about her name and fame, about her reputation. She was concerned about the people of God. தேவனுடைய நோக்கங்களுக்கு எதுவா ஜெபம் பண்ண கற்றுக்கணும். யாக்கோபு அப்படிதான் ஜெபம் பண்ணுறார், தேவனுடைய நோக்கங்களுக்கு எதுவா ஜெபம் பண்ணுறார். இன்னைக்கு யாக்கோபுடைய ஜெபத்தில் என்ன நான் பார்க்குறோம்? கர்த்தருடைய வார்த்தையை பற்றி பேசினார், கடந்த வாழ்க்கை. கர்த்தர் எப்படி இன்ன வரைக்கும் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறாருன்னு பார்க்குறாரு, அது ப்ரெசென்ட். ஃபியூச்சர் ப்ராமிஸை பற்றி பேசுகிறார், எதிர்காலத்தை பற்றியும் பேசுகிறார். பார், ஜெபத்துடைய ஒரு அருமையான விஷயம் தெரியுமா? என்ன ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியலாமலே வந்து ஜெபம் பண்ணிருப்போம். ஆனால் ஜெபத்தின் மத்தியில் மனசை திறந்து பேசும்போது ஆவியானவரே வார்த்தைகளை தருவார். பார்த்தா நம்மளுக்கு தேவையான பதில் நம்ம ஜெபத்திலே இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்குது? ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், அதில் ஒரு வாக்கு தத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணுவோம், அந்த வாக்கு தத்தம் தான் நம்மளுடைய உணவாகவே மாறிடும். நல்லா ஜெபம் பண்ணிருப்போம், கர்த்தர் ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர் இப்படி செஞ்சீங்க, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இப்படி செய்ய போறீங்கன்னு சொல்லி, அப்புறம் ஜெபம் முடிச்ச பிறகு அதே நம்மளுக்கு ஒரு நிறைவாக இருக்கும். ஆமாம் இல்லை, கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு, ஜெபத்தில் ஆவியானவர் என் மூலமாகவே பேசினார் பார் அப்படின்னு சொல்லி. தான் ஜெபத்துடைய ஒரு அருமையான விஷயம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே இருக்கிறார். 5 விஷயங்கள் யாக்கோபுடைய ஜெபத்தில் இந்த 5 விஷயங்கள். முதலாவது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் ஜெப நேரத்தில்? தேவனுடைய உடன்படிக்கை. 2வது தேவனுடைய வார்த்தை. 3வது தேவனுடைய அக்கறை, அவருடைய கரிசனை. 4வதாக தேவனுடைய வாக்கு தத்தங்கள். 5வதாக தேவனுடைய நோக்கங்கள். இந்த 5 விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. ஜெபம் பண்ணும்போது உங்கள் ஜெபம் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ஜெபமாக இருக்கும். இன்றைக்கும் தேவன் இங்கே இருக்கிறார், அவருடைய பிரச்சனை இங்கே இருக்குது. அவர் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார், நமக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நம்ம எல்லா அழிவுலேருந்து நம்மை மீட்டு நம்மளை காப்பாற்றி நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். லாசரு போல ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றவங்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் கல்லறையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். அதே போல கர்த்தர் சொன்னது போலவே யாக்கோபு ஜெபம் பண்ணது போலவே ஏசா கிட்ட இருந்து கர்த்தர் யாக்கோபை காப்பாத்துறாரு. ஏசா கிட்ட இருந்து காப்பாத்துறது மட்டும் இல்லை, யாக்கோபு பெருக்க பண்றார். யாக்கோபுடைய சந்ததிகள் இருந்து இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்கிறார். அங்கிருந்து தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்குது. அவர்கிட்ட தான் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்றோம். இயேசு கிறிஸ்துவானவர் வந்தாருன்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் யாக்கோபு, வாங்கடா நம்ம எல்லாரும் செத்துற போறோம்டா, அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி நம்மளே தற்கொலை பண்ணிட்டு செத்துறலாம்டா அப்படின்னு சாவாம ஜெபத்துல போய் சொன்னார். கர்த்தர் காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். எவ்வளவு ஜெபிக்கிற ஜனங்க இங்க வந்திருக்கிறோம். எவ்வளவு பேர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஜெபத்தை பத்தி இந்த போதனை பெற்றுக்கொண்டு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாருமே
என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.